بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஹஜ்ஜினுடைய அந்த காலம் நெருங்குகிறது. இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு வருடமும் குர்பானினுடைய நேரத்தில் நாம் என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னால், இந்த ஒரு நாள் குர்பானி கொடுக்க வேண்டும் என்கின்ற விஷயத்தை பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம ஆய்வு செய்து சொல்லியிருக்கிறோம். டிஎன்டிஜேவை சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு வருடமும் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த நேரத்தில் கடைசி நேரத்தில் இந்த 4 நாட்களும் குர்பானி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே சொல்லப்பட்ட செய்திகளை பரப்புவது, அது குறித்தான செய்திகளை விளக்குவது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வருடம் மேலாண்மை குழு உறுப்பினர் அப்துல் நாசரை இறக்கி விட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், குர்பானி 4 நாட்கள் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லப்பட்ட செய்திகளை அதோடு சேர்த்து புதிய ஒரு சில வாதங்களை வைத்து இப்பொழுது வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போல சகோதரர் அல்தாபி அவர்கள் இதற்கு முன்னதாக 4 நாட்கள் குர்பானி கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்து தற்போது ஆய்வு செய்து நபருடைய நாளில் தான் குர்பானி கொடுக்க வேண்டும், அதுதான் சரியான நிலைப்பாடு என்று சொல்லி அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, நம்முடைய நிலைப்பாட்டை எதிர்த்து அதை வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனால் டிஎன்டிஜேனுடைய ஒரு வழக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கூட இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நபருடைய நாளில் தான் குர்பானி கொடுக்கணும்னு சொல்லி பொதுவெளியில் கூட அவங்க செய்திகள் போடக்கூடிய நேரத்தில் தலைமையில் இருக்கக்கூடியவர்கள் அதை சொன்ன விஷயத்தை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக, ஏன்னு சொல்லி சொன்னால் தவறை ஒத்துக்கிட்டா ஜமாத்தோட குட்வில் போயிருங்கிற அந்த கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள். அந்த மாதிரி தான் ஏற்கனவே அந்த மேலாண்மை குழு உறுப்பினரும் என்ன பண்ணியிருக்காரு, பேசியிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இவங்க இந்த தவறை ஒத்துக்கொள்ளாமல் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, மக்கள் மத்தியில் அதை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக அந்த 4 நாட்களும் குர்பானி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பேசப்பட்ட அந்த வாதங்களை தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, பயான் துணியில் அவர் பேசியிருக்கிறார். 1-2 சில செய்திகளை புதுசாக வச்சிருக்கிறாரு. அதுக்கும் சேர்த்து நம்ம விளக்கம் சொல்லிட்டோம்னு சொல்லி சொன்னால், இந்த நேரத்தில் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்கின்ற காரணத்தினால அது நம்ம ஒரு தொகுத்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். இதில் முதல் விஷயமாக என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த ஹஜ்ஜுக்கு குர்பானி அவசியம் அப்படின்னு சொல்லி இதற்கு முன்னதாக அவங்க அறிக்கையிலையும் போட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வரிக்கு வரி பதில் சொன்னீங்க. அது மக்கள் மத்தியில் எடுபடாத காரணத்தினால சபீர் அலியை இறக்கி விட்டாங்க. அவருடைய வாதங்களுக்கு நம்மளும் பதில் சொன்னோம். அது சரியாக மக்கள் மத்தியில் சோபிக்காத காரணத்தினால அவங்களுடைய மக்களே நபருடைய நாள் தான் குர்பானி கொடுக்கணுங்கிற நிலையில இப்போ அப்துல் நாசர் இறக்கி விட்டுருக்குறாங்க. இந்த ஹஜ்ஜுக்கு குர்பானி அவசியம் தானா அப்படிங்கிற விஷயத்த மக்கள் மத்தியில் கொஞ்சம் தெளிவாக விளக்க வேண்டியது. இந்த விஷயத்தை குழப்பத்துக்கு அடிப்படையான காரணம் என்னன்னு கேட்டால், இந்த அறுத்து பலியிடுதல்ங்கிறது இருக்குல்ல, அது முக்கியமாக 2 இருக்கிறது. ஒன்று உலுஹியா என்று சொல்லக்கூடிய ஒரு அறுத்து பலியிடுதல், அது மக்களுடைய வழக்கத்தில் குர்பானிங்கிறது. இன்னொரு வகை ஹதி என்று சொல்லக்கூடிய இன்னொரு அறுத்து பலியிடுதல். இந்த 2 அறுத்து பலியிடுதலும் வெவ்வேறானவை. 2ற்கும் உரிய அடிப்படையான சட்டங்களில் வேறுபாடு இருக்கிறது. இந்த 2ஐயும் விளங்கி கொள்ளாம ஹதிங்கிறவாதை குர்பானி என்று புரிந்து கொண்டு குர்பானி ஹதி என்று புரிந்து கொள்கிற காரணத்தினால தான் இந்த சர்ச்சை அவங்களுக்கு தெளிவு ஒன்றும் வராமல், அவங்களுக்கு மூளைக்கு எட்டலை, அவங்களுடைய சிந்தனைக்கு எட்டாமல் இருப்பதற்கு அதுதான் காரணமாக இருக்கிறது. அதனால ஹதின்றா என்ன, குர்பானின்றா என்ன, அந்த 2க்கும் உள்ள முக்கியமான வேறுபாடு, நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. முக்கியமான வேறுபாடு என்ன என்பதை பார்த்துட்டோம்னு சொன்னால் இந்த பிரச்சனை ரொம்ப தெளிவாக விளங்கி போயிடும். இப்போ குர்பானின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த குர்பானி என்பது ஹஜ்ஜோட சம்பந்தம் இல்லாமல், ஹஜ்ஜுக்கு சம்பந்தம் இல்லாமல் அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட வணக்கம் என்பதை அனைவருமே நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம். ஏன்னு கேட்டால், அல்லாஹ் இந்த குர்பானியை எப்போ கடமையாக்குறான்னு கேட்டால், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர் சிறுவராக இருக்கும் பொழுது கனவுல அவரை அறுப்பது போல இப்ராஹிம் நபி பார்க்கிறாங்க. அதை நபிமாருடைய கனவு வஹிங்கிற அடிப்படையில் அதை நம்ம செயல்படுத்தணும் என்று விளங்கி மகனை அறுப்பதற்கு கொண்டு போகிறாங்க. அறுக்க போகும்போது அல்லாஹ் நிப்பாட்டி ஒரு பிராணியை கொடுத்தான். ஃபதைனாஹு பிதபிஹின் அலீம், மகத்தான ஒரு பிராணியை அதுக்கு பாரமாக கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறான். அதன் அடிப்படையில் அந்த பிராணியை அவங்க அறுக்கிறாங்க. இது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நடக்கிற ஒரு விஷயம்.
ஆனால் ஹஜ்ஜிங்கிறது எப்போ வருதுன்னு கேட்டால் அதுக்கு பிறகு 2 பேரும் இவர் கொஞ்சம் பெரிய ஆளாகி இளைஞரான பிறகு அவரும் தந்தையுமாக சேர்ந்து காபத்துல்லாவை கட்டி காபாவுடைய கட்டுமானம்லாம் முழுமையாக முடிந்த பிறகு அதுக்கு பிறகு ஹஜ்ஜிக்கு மக்களுக்கு அழைப்பு கொடுத்தார் என்று இது தெரிந்த விஷயம், அனைவருக்கும் தெரிந்த ஒரு வரலாற்று விஷயம். அப்போ அந்த ஹஜ்ஜிங்கிறது வருவதற்கு முன்னாடியே குர்பானிங்கிறது நடைமுறைக்கு வந்துருச்சு. அந்த குர்பானிங்கிறது என்னன்னு கேட்டால் ஒரு அறுக்கிற நாள் என்று சொல்லக்கூடிய யௌமுன் நஹர், அறுக்கும் நாள் என்று அதுக்கு ரசூலுல்லாஹ்வும் பேர் வச்சுட்டாங்க. இந்த அறுக்கும் நாள் என்று சொல்கிற அந்த 10வது நாளில் தான் இப்ராஹிம் நபி அவர்கள் குர்பானி கொடுத்தார்கள். அவங்க குர்பானி கொடுத்ததை வைத்துத்தான் அந்த நாளுக்கு அறுக்கிற நாள் என்று பெயர் வந்தது. அந்த குர்பானிக்கும் ஹஜ்ஜில் அறுக்கிற பிராணிகள் அறுக்கிறாங்கல்ல அதற்கும் எந்த விதமான சம்பந்தம் கிடையாது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு விளங்கிக்கணும். குர்பானிங்கிறது அது தனி ஹஜ்ஜோட சம்பந்தம் இல்லாமல் ஹஜ்ஜிக்கு போகாதவராக இருந்தாலும் சரி, ஊரில் இருந்தாலும் சரி, எல்லாருமே என்ன செய்யணும், வசதி இருந்தால் அதை கொடுக்கணும் அப்படிங்கிறது குர்பானி. இப்போ இந்த குர்பானி இப்ராஹிம் நபியுடைய அந்த சுன்னத்தின் அடிப்படையில் தான் நமக்கு வருகிறது. ஹதிங்கிறது என்னன்னு கேட்டால் இந்த ஹஜ்ஜிக்கு அல்லாஹ் அழைக்கும் பொழுது என்ன செய்கிறான்னு கேட்டால் அங்கே நிறைய உணவுகள் எல்லாம் அந்த கால்நடைகளை எல்லாம் உணவாக வழங்கியதற்கு நன்றி செலுத்துவதற்காக வருவார்கள் என்று நம்ம சொல்கிறோம்ல, பொருள் கொள்கிறோம்ல. அந்த அடிப்படையில் அவர் அழைச்ச உடனே மக்கள் கூட்டம் கூட்டமாக வர்றாங்க. எப்படி வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு கேட்டால் மார்க்கத்தில் ஹஜ்ஜிக்கு போகிறவங்க வெறுங்கையை வச்சுக்கிட்டு போக மாட்டாங்க. ஹஜ்ஜிக்கு போகிறவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒவ்வொருவரும் 100 ஒட்டகம், 20 ஒட்டகம், 10 மாடு, 20 மாடு அவரவர்கள் அந்த இடத்துல போய் குர்பானி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்கள் பிராணிகளை என்ன செய்வாங்கன்னா ஓட்டிக்கு போவாங்க, கூட்டிகிட்டே போயிடுவாங்க. இது ஹஜ்ஜிக்கு மட்டும் போக மாட்டாங்க, உம்ராவுக்கு போனாலும் என்ன செய்வாங்க, பிராணிகள் அழைச்சிக்கிட்டு போவாங்க. கொண்டு போய் அந்த இடத்தில் பலியிடுவதற்கு ஒரு நன்மை இருக்கிறது, அந்த இடத்தில் பலியிடுவதற்கு ஒரு நன்மை இருக்குது என்பதற்காக வேண்டி அவங்க வாங்கி கொண்டு சென்று அந்த ஹஜ்ஜுடைய காலங்களில் இருக்கிறாங்களே அதுக்கு பேர் தான் ஹதி என்பது. இந்த ஹதி என்பது இன்னும் சொல்ல போனால் அதாவது ஹஜ்ஜிக்கும் ஹதி இருக்கிறது, உம்ராவுக்கு போவதற்கும் ஹதி இருக்கிறது. ஹஜ்ஜிக்கு மட்டும் உள்ளது கிடையாது. உம்ராவுக்கு போகிறாங்கன்னு வைங்க, உம்ராவுக்கு போகும்போது என்ன செய்ய ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, உம்ராவுக்கு போனாங்க, ஹுதைபியாவில் தடுக்கப்பட்டாங்க. தடுக்கப்பட்டவுடனே அவங்க ஓட்டி சென்ற 70 ஒட்டகங்களையும் அந்த இடத்துல அறுத்தாங்கன்னு வருது. அப்போ உம்ராவுக்கு எதுக்கு ஒட்டகம்னு கேட்கக்கூடாது, அது ஹதி. அது அதாவது அப்போ நான் உம்ராவுக்கு குர்பானின்னு சொல்லுவீங்களா? ஓட்டி கொண்டு போனதெல்லாம் குர்பானின்னு சொல்லுவீர்களே. ஆனால் அப்போ உம்ராவுக்கு என்ன இருக்கிறது, குர்பானி இருக்கிறது. அப்போ உம்ராவும் அந்த 10, 11, 12, 13, 14 தான் செய்யணும்னு சொல்ல வேண்டி வந்துடும். உம்ரா எப்போ வேணாலும் செய்யலாம்ல, எப்போ வேணாலும் ஹதி கொடுக்கலாம்னு அர்த்தமாவதில்ல. ஹதிக்கு கால நிர்ணயம் கிடையாது. அதாவது ஹஜ்ஜிக்கு ஓட்டிக்கிட்டு போனாங்கன்னா ஹஜ்ஜி காலத்தில் கொடுப்பாங்க. துல்கோதாவில் போனால் துல்கோதாவில் அந்த பலிப்பிராணியாக இருப்பாங்க. ரமலானில் போனாங்கன்னா ரமலானில் இருப்பாங்க. அப்போ இந்த ஹதியுடைய பல நாட்கள் என்று வைத்து கொண்டு சொன்னீர்களே. ஆனால் அப்போ ஹதி உம்ராவுக்கும் உண்டு, உம்ராவுக்கும் கொண்டு சென்றிருக்கிறாங்களே அப்படின்னு பார்க்கும் பொழுது அப்போ இந்த ஹதியை குர்பானின்னு விளங்குன்னு தப்புன்னு விளங்குது. ஹதிக்கு காலம் கிடையாது, அப்போ அறியப்பட்ட நாட்கள் அறுக்கிறதுன்ற இருக்கிற அந்த அது அறியப்பட்ட நாளில் சாப்பிட்றதுக்கு தான் போவாங்களே தவிர அறுப்பதற்கு என்று ஒரு நாள் கிடையாது. எப்போ வேணாலும் நம்ம என்ன செய்யலாம், எப்போ நம்ம உம்ராவுக்கு போகிறோமோ அப்போலாம் ஒரு 10 கிடாயை கூட்டிகிட்டு போய் என்ன செய்யலாம், அந்த இடத்துல அறுத்து பழியிட்டு வரலாம். அப்போ அந்த ஹதி என்பது ஹஜ்ஜிக்கோ உம்ராவுக்கோ செல்லக்கூடியவர்கள் மக்காவுக்கு போய் மக்காவில் உள்ள ஹரம் எல்லைக்குள்ளே என்ன செய்யணதை எங்கேயாவது அறுக்கிறதுக்கு பேர் தான் ஹதி என்பது. இப்போ ஹஜ்ஜிக்கு போய் ஹஜ்ஜில் அறுக்கிறாங்கன்னு வருதுல்ல, அதுக்கு பேர் குர்பானி கிடையாது. அது குர்பானியாக இருந்தால் என்ன செய்யாது, அது உம்ராவுக்குலாம் அது வராது. குர்பானியாக இருக்கும்னு சொன்னால் உங்கள் கருத்துப்படி 4 நாள் தானே. அப்போ துல்கோதாவில் எப்படி குர்பானி கொடுப்பீங்க? துல்கோதாவில் ஹதி கொடுக்குறாங்களே. ரமலானில் போனால் ரமலானில் ஹதி கொடுப்பாங்களே. அப்போ 365 நாளும் இருக்கிறது ஹதி என்பது. ஹதிக்குரிய காலம் 365 நாள். நீங்கள் சொல்லக்கூடிய 4 நாள் கிடையாது. 365 நாளைக்கு என்ன செய்யலாம், நீங்கள்
ஹதி கொடுக்கலாம். ஆனால் குர்பானிங்கிறதுக்கு ஒரு நாளுங்கிறோம். நீங்கள் ஹதிக்கு வந்து 4 நாள் நிர்ணயிக்கிறீங்களே, அப்படின்னா அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவுக்கு அழைச்சிட்டு உம்ராவுக்கு கொண்டு போனாங்களே, அந்த ஹதிலாம் என்ன, அதை நம்ம பார்க்கணும். அது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு வகையும் இருக்குது. அதாவது ஹஜ்ஜி, இந்த ஹதி என்பது போகும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால் 60 ஒட்டகம் 100 ஒட்டகத்தை எல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. ஒரு ஹாஜத்தை, அதாவது நம்ம அந்த இடத்துல போய் நம்ம அறுக்கணும்னு நேர்ச்சி வைத்துக்கொண்டு நீயத்து வைத்துக்கொண்டு ஹஜ்ஜிக்கு போகிறவங்க ஹஜ்ஜி மட்டும் செய்யாமல் கொஞ்சம் கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க பிராணிகளை என்ன செய்வாங்க, அதிகமான எண்ணிக்கையில் கொண்டு போய் அறுப்பாங்க. அதனால தான் அதையெல்லாம் உணவாக தர்றேங்கிறான். போய் ஒரு நாள் அந்த இடத்துல கொண்டு போய் நூற்றுக்கணக்கான ஒட்டகங்கள் அறுத்து போடப்படும் பொழுது அதைத்தான் திங்கணும். இப்போ ரஹீமத்துல் அன்னாம்களை ரிசுக்காக தந்திருக்கிறானே, அதற்காக வேண்டி நன்றி செலுத்துங்கிறானே. அது காரணமே என்னன்னு கேட்டால், இப்போ ஹஜ்ஜிக்கு போகிறவர்களும் ஓட்டிக்கிட்டு போகிறது ஜாஸ்தியாக இருக்கும். 10, 20, 30, 40 ஓட்டிகிட்டு போவாங்க. அது அல்லாமல் வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால், பிராணிகளை அனுப்புதல்னு ஒன்று இருக்கிறது. ஹஜ்ஜி நேரத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஹஜ்ஜிக்கு போக முடியாது. ஹதிங்கிற பேரில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த ஆட்டுக்கோ மாட்டுக்கோ ஒட்டகத்துக்கோ ஹதியை நேர்ச்சி பண்ணிவிட்டு அது கழுத்தில் ஒரு மாலை, செருப்பு மாலை மாதிரி போட்டு விட்ருவாங்க. போட்டு விட்டவுடனே அதை ஓட்டிடுவாங்க. அவங்க இங்கே இருப்பாங்க, அவங்க வந்து மதீனாவில் இருப்பாங்க. உதாரணமாக மக்காவுக்கு அனுப்பிவிட்றாங்கன்னு சொன்னால் பார்க்குற ஆட்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா அதை கை வைக்க மாட்டாங்க. இது வந்து மக்காவுக்கு போகிறதுன்னு அங்கே விரட்டி விட்டுட்டு இப்போ இந்த அடையாளம் இருக்கிறதுனால அது மாலையை போட்டு என்ன செய்வாங்க, மாலை போடுறது எதுக்குன்னு கேட்டால் தன்னால் போய் இது சேர்ந்துடணுங்கிறதுக்காக வேண்டி தான். யாருமே அந்த அன்றைக்கு இந்த காஃபிர்களும் அதை மதித்தாங்கல்ல, அவங்களும் ஹஜ்ஜி பண்ணாங்கல்ல. இந்த காஃபிர்களும் ரசூலுல்லாஹ் எதிர்த்த காஃபிர்களுமே அந்த ஹஜ்ஜிங்கிறதையும் அந்த ஹஜ்ஜுடைய நாள் கிரிகைகள் பல விஷயங்களை ஏற்றுக்கொண்டவங்களாக இருந்தாங்க. அதனால என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இப்போ ஆட்டை பிடிச்சி அனுப்பி விடுவாங்க. 20 ஆட்டை பிடிச்சி தன்னால் அனுப்பி விடுவாங்க. அனுப்பி விட்டுட்டு அது போய் சேர்ந்துருங்கிற ஒரு நேரம் வர்ற வரைக்கும் என்ன செய்வாங்க, இங்கே இருந்துக்கிட்டே அதை வந்து அதுக்கு இஹ்ராம்லாம் கட்ட தேவையில்லை, ஹஜ்ஜுடைய இதெல்லாம் கிடையாது. ஹஜ்ஜிக்கு போகாத ஒருவர் கூட என்ன செய்வார்னா ஹதிங்கிற தனி வணக்கத்தை செய்யலாம். ஹஜ்ஜிக்கு போக மாட்டார், ஆனால் ஹஜ்ஜுடைய நேரத்தில் என்ன செய்வார்னா ஒரு பிராணிகள் அனுப்பி விடுவார். 2 ஆட்டையும் 3 ஆட்டையும் அனுப்பி விடுவார். அது போய் சேர்ந்துடும். எதனால் சேர்ந்துடும் என்றால், அந்த அடையாளம் போட்டதுனால என்ன செய்கிறாங்கன்னா எந்த ஒரு ஆளும் தொடமாட்டாங்க. அதை அந்த மக்காவை நோக்கி விரட்டி விட்ருவாங்க. கடைசியாக தன்னால் அங்கே போனவுடனே அங்கே உள்ளவங்க அந்த அடையாளத்தை பார்த்துட்டு யாருக்கும் சொந்தமானது கிடையாது, இதை வந்து நம்ம அறுத்து பழிகிறதுக்கு உள்ளதுதான் சொல்லி அங்கே அறுத்து இலைகளுக்கு இருக்கிறவங்க அங்கே உள்ள நிர்வாகத்தினர்கள் மற்ற ஆளுக்கு அறுத்து செஞ்சிருவாங்க. இப்படி போகிற ஒரு ஹதியும் இருந்தது. அது மாத்திரம் இல்லாமல் ஒரு ஆள் ஹஜ்ஜிக்கு போகிறான்னு வைங்க, நம்ம என்ன செய்கிறோன்னா அந்த ஒரு 10 ஆடு இருக்குது, இதையும் கொண்டு எங்கள் சார்பாக அறுத்துருங்கன்னு கொடுத்து விடுவாங்க. இந்த ஹதி, அதுக்கு பேர் ஹதி தான். இவர் போகவே மாட்டார், இவர் இங்கே இருப்பார். இது குர்பானி கிடையாது. இதை வந்து ஹஜ்ஜிக்கு போகிறவங்கள்ட்டையும் கொடுத்து விடுவாங்க. உம்ராவுக்கு போகிறாங்கல்ல, உம்ராவுக்கு போனாங்கன்னா உம்ராவுக்கு போகிறீங்கல்ல, நம்ம ஒட்டகம் ஒன்று இருக்குது, அதை கொண்டு ஹதியை கொடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னோன்னு அவர் ஓட்டிகிட்டு ஒட்டகத்தோட இதையும் சேர்த்து ஓட்டிகிட்டு வருவார், ஹெல்ப் பண்ணுற மாதிரி. அப்போ இந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னு கேட்டால், தனி நபர்கள் வழியாகவும் என்ன செய்வாங்கன்னா ஹதி என்பதை கொடுத்து அனுப்புவார்கள். அப்போ தாறுமாற ஹஜ்ஜி நேரத்துலையும் வந்து குவியும். உம்ராவுக்கு வரக்கூடியவர்களும் கொண்டு வந்து பிராணிகளை கொண்டாந்து அவங்களும் கொண்டு வருவாங்க, அடுத்தவங்க கொடுத்து விடுறதையும் கொண்டு வருவாங்க. அது தன்னால் வரக்கூடியது இருக்கும்ல, அந்த அனுப்பி விடுற அந்த மாதிரியும் வரும். இது எல்லாத்துக்கும் பேர் ஹதி. அப்போ ஹதிங்கிறதுக்கு வந்து அதனால தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்த ஹதிங்கிறதே வந்து குர்ஆன்ல எல்லாம் சொல்லி காட்டுறான். எப்படி சொல்கிறான்னு கேட்டால், ஜாலல்லாஹுல் காபத்தல் பைத்தல் ஹராம கேமல் இன்னாசி ஒரு ஷஹரல் ஹராம உல் ஹதிய உல் கலாயுத 5:97 வசனத்தில் காபாவை மனிதர்களுக்கு நிலையானது ஆக்கியிருக்கிறான், புனித மாதத்தை நிலையானது ஆக்கியிருக்கிறான். ஹதியையும் ஹதிங்கிறது தனி ஒரு விஷயம், அது ஹஜ்ஜிக்கு சம்பந்தப்பட்டதே கிடையாது. ஹஜ்ஜி இல்லாமல் அது தனி வணக்கம். ஹதியையும் அல்லாஹ் ஒரு நிலையானது ஆக்கியிருக்கிறான். ஒரு கலாயுதுன்னா அதுக்கு ஒரு மாலை போடுவாங்கல்ல, அதையும் ஒரு நிலையானதாக ஆக்கி விடுகிறான்னு சொல்லி 5:97 வந்து இந்த ஹதி என்பதை வந்து அல்லாஹ் என்ன செய்கிறான், அதுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறான். அதே மாதிரி 5:2 யாயுல்லதி நாமனு லாத்து ஹெல்லு ஷாயர் அல்லாஹி ஒலஷார் அல் ஹராம் ஒல்ல ஹதிய ஒல் கலாயுத, நீங்கள் வந்து அல்லாஹ்வுடைய சின்னங்களை வந்து புனிதத்தை பால்படுத்தி விடாதீர்கள், புனித மாதத்தை பால்படுத்தி விடாதீர்கள், ஹதி பிராணிகளுடைய பால்படுத்தி விடாதீர்கள், அறுத்து தின்று விடாதீங்க, களவான்றாதீங்க. உலல் கலாயுத, அதுக்கு மாலைகளை போட்டிருப்பாங்கல்ல, அது அறுத்து விட்டோம்னா அது ஹதிக்குரியன்னு தெரியாமல் போயிடும். அந்த வேலையை செஞ்சிடாதேன்னு சொல்லி அல்லாஹ்வே என்ன காட்டுறான்னு கேட்டால், ஹதி என்பது தனி வணக்கம். அது குர்பானி கிடையாது,
எப்போவெல்லாம் நீங்கள் மக்காவுக்கு அனுப்ப நினைக்கிறீங்களோ, அது ரமலானாக இருக்கலாம், ரமலான் துல்கதாவாக இருக்கலாம், துல்ஹஜ்ஜாக இருக்கலாம். அப்போ ஹஜ்ஜுடைய நேரத்தில் நீங்கள் அனுப்பிவிடலாம், ஹஜ் இல்லாத நாட்கள்லையும் நீங்கள் அனுப்பிவிடலாம். உம்ராவுக்கு போகிறவர்கிட்டையும் அதை கொடுத்து விடலாம். உம்ராவுக்கு போகிறவரும் அவர் பேரில் என்ன செய்யலாம், அதை கொண்டுட்டு போகலாம். இப்படிலாம் உள்ளதுக்கு பேர் தான் ஹதி என்ற விஷயம். ஹதின்னு இவ்வளோ விஷயம் இருக்குது ஹதியில். ஒன்று நான் ஆதாரம் காட்டுறேன். அதே மாதிரி இந்த ஹதியில் சில ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது கொடுக்குற ஹதி ஒன்று இருக்குது. இது போகும்போதே அவங்களாக ஓட்டி கொண்டு போகக்கூடிய ஹதி ஒன்று. நான் ஹஜ்ஜிக்கு போகிறேன்னு வைங்களேன், நான் ஒரு 10 ஒட்டகத்தை ஓட்டிகிட்டு போயிடுவேன். ஓட்டிகிட்டு போய் என்ன செய்வேன்னு கேட்டால், ஹஜ்ஜி உம்ரா தமத்தெல்லாம் செஞ்சுட்டு அந்த 10ஐயும் நான் அடுத்து பண்ணி எடுத்துன்னு வைங்களேன். அப்படி இல்லாமல் நம்ம போகிறோம், நம்மளை எதிரிகள் தடுக்கிறாங்க. இது இனிமேல் ஏற்படாது. அந்த காலத்தில் காபிர்களில் மக்காவுடைய அதிகாரம் இருந்ததுனால தடுக்கப்படுதல்ங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. அது கடைசி வரை இனிமேல் நம்ம கைக்கு வந்த பிறகு போகாது. இருந்தாலும் அன்றைக்கி இருந்தது. எல்லாம் என்ன செய்கிறான்னா, வத்திமுல் ஹஜ்ஜ உம்ரா தலில்லா, ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாவுக்கு பூர்த்தியாக்குங்கள். ஃபைன் முஹசேருத்தும், நீங்கள் தடுக்கப்பட்டால், ரசூலுல்லாஹ் தடுக்கப்பட்டாங்கல்ல, அந்த ஹுதைபியா உடன்படிக்கையை செஞ்சு உம்ரா செய்யாமல் திரும்பி வந்தாங்கல்ல, அந்த மாதிரி தடுக்கப்பட்டீர்களே ஆனால் மஸ்தைசர மினல் ஹதி என்ற ஹதியை நீங்கள் கொடுக்க வேண்டும். நீங்கள் வெறும் ஹஜ்ஜி மட்டும் செய்ய போனீங்கன்னா ஒன்றுமே ஓட்டிக்கிட்டு போகணும், சும்மாவும் போகலாம், பிராணிகளை ஓட்டிக்கிட்டும் போகலாம். நீங்கள் சும்மா போனால் ஹஜ்ஜி செஞ்சிடலாம். நீங்கள் பிராணிகளை ஓட்டிக்கிட்டு போனீங்கன்னா அது தமத்துவ முறையில் அல்லது ஹிரான் முறையில் ரெண்டையும் சேர்த்து அல்லது ரெண்டையும் ஒரு இடவெளிட்டு ஒரு பயணத்தில் ரெண்டையும் செய்வது. சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு பயணத்தில் ஒரு ஹஜ்ஜையும் ஒரு உம்ராவையும் செய்வதற்குல அந்த மாதிரி செய்பவர்களாக இருந்தால் அவங்க என்ன செய்யணும்னு கேட்டால், ஹதியை கொண்டு போகணும். ஹதி இல்லாட்டா கூட உம்ராவை செஞ்சுட்டு ஒரு ஹதியை வாங்கி என்ன செய்யணும், அதை செய்யணும் அப்படின்ற அதுக்கு ஒரு சட்டம். முற்றுகையிடப்பட்டு தடுக்கப்பட்டாலும் அதுதான். அதாவது ஃபைன் நுஹுசெருத்தும், நீங்கள் தடுக்கப்பட்டீர்களே ஆனால் மஸ்தைசர மினல் ஹதி, ஹதியிலிருந்து இயன்றதை நீங்கள் கொடுங்கள் அல்லாஹ் சொல்கிறான். இப்போ நம்ம போகிறோம், ஹஜ்ஜிக்கு போகிறோம், வெறும் ஹஜ்ஜி செய்ய போகிறோம், எதுவும் கொண்டு போக தேவையில்லை. ஆனால் அதை தடுத்துட்டான். அல்ல உம்ராவே செய்ய போகிறோம், உம்ராவுக்கு குர்பானி கொண்டு போக தேவையெல்லாம் கிடையாது, கொண்டு போகலாம். தடுத்துட்டான்னு சொன்னால் நம்ம தடுத்துட்டு செய்யாமல் வர முடியாதுல்ல. தடுத்தோம்னா ஹஜ்ஜி செய்ய முடியாது தானே. அப்போ எங்கே தடுக்கிறாங்களோ அந்த இடத்துல என்ன செய்யணும், அந்த பிராணியை நம்ம ஃபிதியாக கொடுத்துட்டு வந்துட வேண்டியதுதான். அது அது பிராணியை வெட்டி விட்டுற வேண்டியது, தன்னால் அங்கே போயிடும். அது போய் சென்றடைகிற வரைக்கும் தலையை மலிக்காதீங்க அப்படின்னு அதில் சொல்லி காட்டுறான் அல்ல. அதே மாதிரி ஹஜ்ஜோட உம்ராவை சேர்த்து செய்கிறவங்களுக்கும் அதை செய்யணும். ஒருத்தர் ஹஜ்ஜு மட்டும் செய்ய போகிறான்னு வைங்களேன், விரும்பினால் அவன் ஹதியை ஓட்டி கொண்டு போகலாம். ஆனால் ஹஜ்ஜை வெறுமனே போனான்னு சொன்னால் போய் அவன் என்ன நினைக்கிறான்னா, வந்துட்டோம், உம்ராவும் ஹஜ்ஜையும் சேர்த்து செஞ்சுருவோமே, எதுக்கு ஹஜ்ஜை மட்டும் செய்ய அப்படின்னு அவன் நினைப்பை மாற்றிக்கிட்டான்னு சொன்னால் அப்போ என்ன கடமைன்னு கேட்டால், அவன் பிராணியை அவனுக்குள்ள வாங்கி ஆகணும், கொண்டு போயிருக்கணும். இல்லைன்னா என்ன செய்யணும், ஃபமன் தமத்தா பில் உம்ரத் இலல் ஹஜ்ஜி, உம்ராவிலேருந்து ஹஜ்ஜை இணைச்சி ஒருத்தன் செய்வானே ஆனால் ஃபமஸ்தைசர மினல் ஹதி என்ற பழிப்பிராணியை கொடுக்க வேண்டும். அப்போ இப்படி ஒரு ஹதியும் இருக்குது. ஹதி என்பது அவரவர்கள் போகக்கூடிய எல்லா நாட்களிலும், உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கோ சரி, ஹஜ்ஜுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம்தான், உம்ராவுக்கு எந்த மாதத்துலேயும் போகலாம். அவர்கள் போகக்கூடிய காலங்களில் போகும் பொழுது என்ன செய்கிறதுனா, அதையும் சேர்த்து பிராணிகளையும் அழைத்து செல்றதுங்கிற ஒரு வகை இருக்குது. இது ஒரு வகையான ஹதி. இது இல்லாமல் நம்மளை தடுக்கப்பட்டால் அதுக்கு பிராயச்சித்தமாக ஒரு ஹதி அனுப்பணும். நம்மளை ஹஜ்ஜி உம்ராவையும் சேர்த்து செய்கிற முடிவு முதல்ல இல்லாமல் ஹஜ்ஜி மட்டும் செய்வதாக நினைத்து கொண்டு போயிட்டு நம்ம ஹஜ்ஜி உம்ரா சேர்த்து செய்கிறோம் என்று மாற்றி கொண்டோமே ஆனால் அப்போ என்ன ஒரு ஹதி கண்டிப்பாக கொடுக்கணும்னு வந்துடுது. இப்படி ஒரு ஹதி இருக்குது. இந்த ஹதியை கூட எப்படி வருதுன்னு கேட்டால், அது முடிஞ்சால் செய்யுங்க. ஏன்னா வெளியூரில் ஹஜ்ஜிக்கு மட்டும் போகிறவன் திடீர்னு போய் வாங்கினா காசுக்கு என்ன செய்வான், அவன் ப்ரிப்பேர் போகலையில் ப்ரிப்பரேஷனோடு போகிறவனுக்கு தான் சாத்தியமாகும். ஹஜ்ஜி செய்கிறதுக்கு மட்டும் ஒருத்தன் போகிறான், போயிட்டு அங்கே போய் பார்க்குறான், ஒரு பிரயாணம் பண்ணி வந்துட்டோம், ஒரு பிரயாணத்தில் ரெண்டையும் செஞ்சுருவோமே அப்படின்னு சொல்லி ஹஜ்ஜி உம்ராவுக்கு எஹ்ராம் கட்டி செஞ்சுட்டான்னு வைங்க. இப்போ அவனுக்கு 2 லாபம் கிடைக்க போகுது. இதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால், அப்போ ஒரு ஆட்டை அறுத்து நீ ஹதியை கொடு அப்படின்னு மார்க்க சொல்லுது. இது சாத்தியம் இல்லாமல் போயிடும். ஆனால் வெளியூருக்கு வந்திருக்கான், அவ்வளோ காசு இருக்காது. அப்படி இருந்தால் நீ 10 நோன்பு வைக்கணும். அந்த 10 நோன்பு என்ன செய்யணும்னு கேட்டால், ஹஜ்ஜில் இருக்கும்போதே ஒரு 3 நோம்பும், ஊருக்கு போகணுன்னு ஒரு 7 நோன்பு வைக்கணும். மக்காவில் வச்சே ஒரு 3 நோன்பு வச்சிருந்தேன், ஊருக்கு 7 நோன்பு வைக்கணும். தில்காசரத்தும் காமிலா, இது முழுமையான 10ஆக ஆகிவிடும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான்.
இப்போ இதிலேருந்து விளங்குது இது குர்பானி இல்லைன்னு. இப்போ குர்பானி கொடுக்க முடியாவிட்டால் 10 நோன்பு வைக்கலாமா? சாதாரண குர்பானி இருக்குது, குர்பானினா குர்பானி தான் கொடுக்கணும். உனக்கு குர்பானி கொடுக்க முடியாவிட்டால் நீ 10 நோன்பு வைன்ற சட்டம் இருக்கா? இல்லை. இது வேற ஒரு பரிகாரத்துக்கு சொன்னது. பரிகாரம்னா 2-3 அல்ல எப்பவுமே சொல்லுவான், இதில் 2 சொல்கிறான். ஒன்று சத்தியத்தை முறிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் பரிகாரம் இருக்குல்ல, அந்த மாதிரி சொல்லும்போது இதுக்கு ஒரு பரிகாரத்துக்கு எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், நீ வந்து ஹதியை கொடு, ஹதியை முடியலைன்னு சொன்னால் 10 நோன்பு வை அப்படின்னு எல்லாம் என்ன செய்கிறான்னா சொல்லிக்கிறான். அது உள்ளூர் வாசியாக இருந்தாருன்னு சொன்னால் உள்ளூர்லேயே 10 நோன்பு வச்சிடணும். வெளியிருந்து போனவராக இருந்தால் 3 நோன்பு அங்கே 7 நோன்பு ஊரில் வைக்கணும். இதை வந்து 2வது சூறாவில் 196 சொல்கிறான். அப்போ ஹதிண்டா என்னது? ஹதி என்று சொன்னால் அவர்கள் போகும்போதே கூட்டிகிட்டு போவாங்களே, அதுவும் ஹதி தான். அந்த போன பிறகு உம்ரா ஹஜ்ஜி மட்டும் செய்ய நினைத்து ஹஜ்ஜி உம்ரா என்று மாற்றி கொண்டார்கள் என்று சொன்னால், அப்படி மாற்றினதுக்காக வேண்டி கொடுக்குற பரிகாரத்துக்கு பேரும் ஹதி தான். அது மாதிரி வந்து அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு தடவை ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தி என்ன செய்கிறாங்கன்னா, அபூபக்கர் ஹஜ்ஜிக்கு அனுப்புகிறாங்க. இஸ்லாம் நம்ம கையில் அந்த ஆட்சி வந்த பிறகு ஹஜ்ஜி செய்வதற்கு யார் அனுப்புகிறாங்க? அபூபக்கர் தலைமையில் ஹஜ்ஜி செய்கிறதுக்கு அனுப்புகிறாங்க, ஹாஜிகள் அனுப்புகிறாங்க. ரசூலுல்லாஹ் போகலை, அது கடைசி வருஷத்துல போகிறாங்க. அப்போ அந்த அபூபக்கர் செய்கிற ஹஜ்ஜிக்கு அனுப்ப என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த ஹதி பிராணிகளை தயார் பண்ணி அதுக்கு மாலையெல்லாம் போட்டு அது என்ன செய்கிறாங்கன்னா அபூபக்கர் வழியாக அனுப்புகிறாங்க. நீ என் சார்பாக இதை கொண்டு பலி கொடுத்துரு. ஆனால் ரசூலுல்லாஹ் இஹ்ராம் கட்டவும் இல்லை, அவங்க ஹஜ்ஜி செய்யவும் இல்லை, ஹஜ்ஜுடைய எந்த கண்டிஷன்லையும் அவங்க இருக்கலை. ஹதியை சும்மா அனுப்பிவிடுறது. ஹதியில் இப்படி ஒரு ஹதி இருக்குது. இப்படி ஹதி நம்ம ஹஜ்ஜிக்கே போகாமல் இங்கே இருந்து கொண்டே என்ன செய்யலாம், ஹதியை அனுப்பிவிடுவாங்க. சும்மா பாசபிகா மாபி, என் தந்தையோடுனா ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, என் தந்தை அபூபக்கரோடு அவற்றை அனுப்பி வைத்தார்கள். ஃபலம் யஹும் அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைஉன் அஹல்லஹுல்லாஹ், அல்லாஹ் ஹலாலாக்கின எதுவும் ரசூலுல்லாஹ்வுக்கு ஹராமாகவில்லை. இஹ்ராம் அணியலை, இஹ்ராம் கட்டவில்லை. உள்ளூரில் மக்காவில் மதீனாவில் இருந்து கொண்ட அந்த பிராணிகளை எத்தனை ஹதியை கொடுக்க நினைச்சாங்களோ அந்த ஹதி என்ன செய்வாங்க, அபூபக்கர் கொடுத்து இந்தாப்பா நம்ம ஹதி இருக்கிறதையும் கொட்டி கொண்டே அறுத்துரு. அந்த இடத்தில் அறுக்கப்படும், அந்த இடத்தில் அறுக்கப்படுறது சிறப்பு என்பதற்காக வேண்டி கொடுத்து அனுப்பியிருக்கிறான். கொடுத்து அனுப்புதல் கூட ஹதி இருக்கிறது. இப்படி ஒரு ஹதி இருக்கிறது. அதே மாதிரி வந்து ஒரு இஹ்ராமில் வேட்டையாடக்கூடாது. இஹ்ராம் அணிஞ்சாங்கன்னு சொன்னால் அந்த இஹ்ராம் நியத்தில் இருக்கிற வரைக்கும் வேட்டையாடக்கூடாது. வேட்டையாடுறதுன்னா காட்டு விலங்குகள், காசு கொடுத்து வாங்குற சிக்கன்லாம் வாங்கலாம், ஆடுலாம் வாங்கலாம், அதெல்லாம் வேட்டையில் வராது. வேட்டை பிராணிகள்னால் முயல், காட்டில் இருக்கக்கூடிய பறவைகள், அந்த மாதிரி விஷயத்தான் வேட்டையில் வரும். அப்படி வேட்டையாடிட்டான்னு சொன்னால் அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது. அந்த பரிகாரத்தை அல்லாஹ் ஹதிங்கிறான். நீ முயலை வேட்டையாடிட்டாயானால் அதுக்கு என்ன செய்யணும், நீ அங்கே அறிஞர்கள்ட்ட ஆய்வு செஞ்சு இந்த முயலுக்கு பதிலாக எதை கொடுக்கணும், இந்த 3ல் 1 கொடுக்கணும். ஆடு மாடு ஒட்டகையில் முயலுக்கு என்ன செய்வார் அறிஞர், ஆட்டை கொடுன்னு சொல்லுவார் உதாரணமாக. அப்படி சொன்னாரேயானால் அந்த ஆட்டை நீ கொடுக்கணும். ஹதியன் பாலிகள் காபா, காபாவை சென்றடையக்கூடிய ஹதியாக அது இருக்க வேண்டும். எல்லாம் இதுவும் ஹதி தான். இது நம்ம ஒரு விஷயத்தை ஒரு பரிகாரம், இதுக்கெல்லாம் டேட்டெலாம் கிடையாது. இதுக்கெல்லாம் என்ன இல்லை, 4 நாளாக இருக்கலாம், 7 நாளாக இருக்கலாம், கணக்கெல்லாம் கிடையாது. அவன் அந்த குர்பானி ஹஜ்ஜுடைய விதிகளில் ஒன்றை மீறி விட்டான் என்று சொன்னால் அதற்காக ஒரு பிராணியை அறுக்கிறதுக்கு பேர் என்னது, ஹதி. ஒரு ஹதியை கொடுக்கணும். அதை நேர்மையான ஆட்கள் அது என்னங்கிறது முடிவு எடுப்பாங்க. நீ மானை வேட்டையாடினா என்ன, குயிலை வேட்டையாடினா என்ன, கொக்கை வேட்டையாடினா என்ன, இதெல்லாம் வச்சு செய்கிறதுக்கு இதுக்கு பேர் என்னங்கிறான் ஹதின்னு. அல்ல 595 இதையும் ஹதின்னு சொல்லி காட்டுறான். அதே மாதிரி இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவுக்கு போனாங்கல்ல, உம்ராவுக்கு போகும்போது தடுக்கப்பட்டாங்கல்ல ஹுதைபியா உடன்படிக்கைங்கிறது என்னது, இந்த வருஷம் நீங்கள் திரும்பி போயிடணும், அடுத்த வருஷம் அனுமதிப்போம், அது வரைக்கும் நமக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிடுவோம். அதுக்கு பேர் தான் ஹுதைபியா உடன்படிக்கை. ஹுதைபியா உடன்படிக்கை போன உடனே தடுத்து விட்டார்கள். அப்போ ரசூல் என்ன செஞ்சாங்கன்னா, நஹரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதாயாஹு, அந்த இடத்திலே தன்னுடைய ஹதிகளை அவங்க அறுத்தார்கள். போனது உம்ராவுக்கு, ஹதி கொண்டு போயிருக்கிறாங்க, உம்ராவுக்கு போயிருக்கிறாங்க. என்ன இருக்கிறாங்க, இது புகாரில் 4185 ஹதீஸில் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே போனாங்க. தடுத்தவொன்னு என்ன செஞ்சிட்டாங்க, அங்கே அந்த அறுக்க வேண்டிய பிராணிகள் எத்தனை கொண்டு வந்தாங்களோ அது 70 என்றும் இன்னும் பல நம்பர்களையும் வருகிறது. அப்போ 70 ஒட்டகங்களும் என்ன செய்கிறாங்க, அந்த இடத்துல அறுக்கிறாங்க. ஹாலக்க அவங்க தலையை மலித்து கொண்டார்கள். கசர் அசஹாபு, அவங்களுடைய தோழர்கள் தலைமுடியை குறைத்து கொண்டார்கள். ரசூல்லா முட்டை போட்டு கொண்டார்கள், கூட இருந்தவங்க முடையை குறைத்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் போனது உம்ரா. அப்போ நீங்கள் இது 4 நாளைக்கு தான் இருக்கணுங்கிறீங்களே, உங்கள் அந்த ஹதியை வச்சுக்கிட்டு
4 நாளுக்கு ஹதின்னு வச்சு குர்பானின்னு பேசுகிறாங்களே. இப்போ உம்ராவுக்கு போகிறது ஹஜ் மாதத்திலே போனாங்க, இது துல்கதாவில் போனாங்க. அப்போ துல்கதாவில் போயிட்டு என்ன செய்கிறாங்க, ஹதியை கொண்டு போகிறாங்க. அப்போ அதுக்கு எத்தனை நாளைக்கு இறக்கணும்பீங்க? இப்போ துல்கதாவில் உம்ரா போகக்கூடாதுங்களா? அந்த 4 நாள் தான் அறுக்கணும்னா 4 நாள் தான் உம்ரா செய்யணும்னு சட்டமாகி போயிடும். 4 நாள் அறுக்கணுட்டீங்கன்னா உம்ராவுக்கு ஹதி கொண்டு போடாமல. உம்ராவுக்கு கொண்டு போனீங்கன்னா உம்ராவில் அறுத்துரு, அவ்வளோதான். உம்ராவுக்கு என்னைக்கு அது உம்ராவுடைய சடங்கெல்லாம் முடிஞ்சோன்னா அங்கே அறுத்துரு. தடுக்கப்பட்டதுனால வெளியே அறுத்துட்டாங்கன்னு வருகிறது. ஆமாம், இது புகாரில் 1694, 1695 அதுலேயும் வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸமனுல் ஹுதைபியா காலத்தில் மினல் மதீனத்தி மதீனாவிலிருந்து புறப்பட்டார்கள். பிலு அஷரமேத்த 1,00,000 அஷரமேத்தின 10 100 100 ஆமாம் 1000 பேரோட போனாங்க. அத்தா இதா கானு துல்ஹுலைஃபாங்கிற இடத்துக்கு வந்த உடனே ஹல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதியை கொண்டு வந்த ஹதிக்கு மாலை அணிவித்தார்கள். அஷார இதெல்லாம் செஞ்சாங்கன்னு வருது. அப்போ அந்த ஹதியை கொண்டு செல்லுதல் எதுக்கும் உண்டு, உம்ராவுக்கும் உண்டு. உம்ராவுக்கும் செய்யணும்னு கட்டாயம் கிடையாது, உம்ராவுக்கும் செய்யலாம்னு விளங்குறது. அதே மாதிரி புகாரில் 1698 இருக்கிறது. அதுக்கப்புறம் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி என்ன செய்வாங்கன்னா, யாராவது நான் உம்ராவுக்கு போகிறேன், நான் அது போகிறேன்னு யாராவது சொல்லி வந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட சில ஹதியை கொடுத்து விடுவாங்க. இந்த நம்ம ஹதியை கொண்டு அறுத்துருங்க அப்படிம்பாங்களாம். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஹதி மினல் மதீனத்தி, மதீனாவிலிருந்து ஹதி அனுப்பி வைப்பார்கள். அப்துல் கலாயித ஹதீஹி, அந்த ஹதியுடைய மாலைகளை நான் தான் ரெடி பண்ணுவேன். சும்மலா எஹ்தசிபு செய்யன் மிம்மா எஜ்தனிபு செய்யன் மிம்மா எஜ்தனிபுகள் முஹரிம், எஹ்ராம் அணிந்தவர் எதையெல்லாம் விட்டு விலகிக் கொள்வாரோ அதை விட்டு விலகிக் கொள்ள மாட்டார்கள். அதை எஹ்ராம் இல்லாமலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணன்னு வருது, கொடுத்து அனுப்பி கொண்டே இருப்பார்கள். அப்போ ஹதிங்கிறது என்ன இல்லை, குர்பானியாக இருந்தால் விரும்புனெல்லாம் அனுப்ப முடியாது. துல்ஹஜ் தான் நீங்கள் அனுப்ப முடியும். உங்கள் வாதப்படி அதை 4 நாள் அனுப்ப முடியும். குர்பானியாக இருந்தால் எங்கள் வாதப்படி 1 நாள் தான் அனுப்ப முடியும். ஆனால் இது எப்போலாம் செய்வாங்களாம், எப்போல்லாம் மக்கள் போகிறாங்களோ அவங்களுக்கு தெரிகிறதோ அவங்களோடையெல்லாம் அனுப்பி வைத்து கொண்டு வார்கள். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஹதி மினல் மதீனா, மதீனாவில் இருக்கும்போது ஹதி அனுப்பி கொண்டே இருப்பார்கள். தன்னால் மாலை போட்டு அனுப்புவார்கள், போராள்கிட்ட கொடுத்து அனுப்புவார்கள், பலவாறாக அனுப்புவார்கள் என்று வருகிறது. இது புகாரில் 1698 ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி 1699 ஹதீஸ்லையும் என்ன இருக்கிறது, இதே மாதிரி அனுப்பிவிட்டு அகாமே பில் மதீனா, அவங்க மதீனாவில் தங்கி கொள்வார்கள். அவங்க போக மாட்டாங்க, பொருள் தான் போகுமே தவிர என்ன செய்யாது, அவங்க போக மாட்டாங்க. ஹதி என்பது என்ன, அவங்க நினைக்கும் பொழுதெல்லாம் அனுப்பி வைக்கக்கூடிய பிராணிகளுக்கு பேர் தான் ஹதி என்பது. அதே மாதிரி அதே கருத்துப்பட 1702 ஹதீஸ்லையும் அதே விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி துவைபு என்று ஒரு ஆள், அவருக்கு பட்ட பேர் அபு கபீசான்னு ஒரு ஆள் இருக்கார். அவர் சொல்கிறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னோடு சில ஒட்டகங்களை, அவர் உம்ராவுக்கு போகிறார், என்னோடு சில ஒட்டகங்களை அனுப்பி வைத்தார்கள். எதுக்காக வேண்டி அந்த போய் ஹதியை கொடுத்துருன்னு இருக்கிறார். அதில் ஏதாவது ஒரு நோய்வாய்ப்பட்டு சாவ கடந்தா அந்த மாதிரி ஆச்சு, நான் என்ன செய்யறதுன்னா பேசாமல் அறுத்துரு, அந்த இடத்துல அறுத்துட்டு என்ன செய்ய, அந்த ரத்தத்தில் அந்த செருப்பை நினச்சி தொங்க போட்டுரு, யார் வேணாலும் சாப்பிட்டுக்கு போயிடுவாங்க, நீ சாப்பிட்றாத, உன்னோட கூட உள்ள ஆளுக்கு கொடுத்துறாதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்புவாங்கன்னு இருக்கு. அப்போ அவர் கையில் ஒட்டகத்தை கொடுத்து அனுப்புகிறாங்களே, என்னது அது ஹதி தான். ஆனால் ரசூலுல்லாஹ் போக மாட்டாங்க, அவங்க கொடுத்து அனுப்புவாங்கங்கிறது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கிறது. அதே மாதிரி இப்னு அப்பாஸ்கிட்ட போய் ஒருத்தர் விளக்கம் கேட்குறாரு, அதாவது இந்த ஒட்டகத்தை இருக்கிறத பற்றி கேட்குறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, பாச ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி 16 பதனத்தன், 16 ஒட்டகங்களை ரசூல் அனுப்பினார்கள். ரஜுலின், ஒரு மனிதரோடு கொடுத்து அனுப்பினார்கள். அம்மரஹுஃபியா, அதில் அவருக்கு அதிகாரம் வழங்கினார்கள். ஒரு ஆள் போகிறார் உம்ராவுக்கு, எதுக்கு போகிறாரு, இந்தா நம்ம ஹதியை கொண்டு என்னோட கொடுத்துட்டுவான்னு சொல்லி 16 ஒட்டகத்தை என்ன செய்கிறாங்க, கொடுத்துட்டு போகிறாரு. அப்போ ஏதாவது அதுக்கு பிரச்சனை ஏற்பட்டால் என்ன செய்யறதுன்னொன்னே, பிரச்சனை அறுத்து ஒரு ஆளுக்கு கழுத்தில் மாலையை போட்டு விட்டு எடுத்துக்கணும், சாப்பிட்டுக்குருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னதாக வருகிறது. இதில் வேற ஒரு ஆள் மூலமாக கொடுத்து அனுப்பினார்கள் என்று வருகிறது. இதுகளெல்லாம் துல்ஹஜ் மாதத்தில் உள்ளது கிடையாது. துல்ஹஜ் மாதத்தில் அபூபக்கர் என் தந்தையிட கொடுத்தார்கள், அதான் துல்ஹஜ் மாதம். ஆயிஷா நாய் சொல்லுவாங்களே, எங்கள் தந்தையிட்ட கொடுத்து அனுப்பினார்கள், அதான் ஹஜ்ஜிக்கு போனார்கள் அபூபக்கர், அதில் உள்ளது.
அது இல்லாமல் மற்ற சந்தர்ப்பங்கள்லாம் ரசூல் அடைஞ்சிருக்காங்கன்னா கொடுத்து அனுப்பி இருக்கிற ஒரு காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி அப்போ இதான் ஹதி என்பது. ஹதி என்று சொன்னால் இப்போ வருவோம், அந்த அந்த ஹஜ்ஜு நேரத்தில் குர்பானி அறுத்தார்கள் கொடுத்தார்கள் என்னென்ன கொண்டாந்து காட்டுறீங்களோ அது எல்லாம் என்னது? அது குர்பானியா? குர்பானி ஹஜ்ஜுக்கு முந்தைய வந்து விட்டது. அது நகருடைய நாள் என்று பெயரும் அதுக்கு வைத்தாகிவிட்டது. அது தனியான ஒரு கடமை. இது ஹஜ்ஜிக்கு போகிறவங்க மட்டும் செய்ய வேண்டிய ஒரு கடமை. ஹஜ்ஜிக்கு போகிறவங்க இல்லை, உம்ராவுக்கு போகிறவங்களும் செய்ய வேண்டிய விஷயம். ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ அந்த புனித தளத்தில் வைத்து அறுத்து பலியிடும் செயல். ஹதினா என்னன்னு கேட்டால், புனித எல்லையில் ஹரம் எல்லையில் வைத்து அறுத்து பலியிடுதல், அதுக்கு பேர் தான் ஹதி. அந்த அறுத்து பலியிடுதல் எப்போ அப்படி செய்வாங்கன்னு கேட்டால், ஹஜ்ஜிக்கு போனாலும் செய்வாங்க, ஹஜ்ஜி மட்டும் செய்ய போகும்போது செய்ய மாட்டாங்க, அவங்களோட அந்த பலிப்பிராணி வராது. ஹஜ்ஜி உம்ரா சேர்த்து செய்ய போகிறவங்களும் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவங்களோட சக்திக்கு ஏற்பட்டவாறு 50 ஒட்டகம் 100 ஒட்டகம் கொண்டு போய் அங்கே அறுத்து என்ன செய்வாங்க, வரக்கூடியவங்களுக்கெல்லாம் தாறுமாறாக கொடுப்பாங்கன்னு வருது. அப்போ இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், ஹதிங்கிறது குர்பானியாக இருக்கவில்லை. அது குர்பானின்னு நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால், உங்களுடைய கருத்துப்படி 4 நாள் கூட்டத்தினுடைய கணக்கு பிரகாரமே அந்த 4 நாள் தானே ஹதியை கொடுக்கணும். வருஷம் பூரா கொடுத்துருக்காங்களே ஹதிக்கு நாள் கிடையாது. அப்போ அதை ஆதாரமாக வச்சுக்கிட்டு குர்பானி 365 நாளும் கொடுக்கலாம்னு அடுத்த பத்துவா போடுங்க. இப்போ புதுசாக ஒரு பத்துவா போட்டு கொடுங்க. என்னட்டா ஹதி எல்லா நாளும் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ஹதியை வச்சு தானே குர்பானி நிலைநாட்ட பார்க்குறீங்க. ஹதி ஹஜ்ஜில் மட்டும் கொடுக்கலையே, ஹஜ்ஜி இல்லாத நாளையும் கொடுத்துருக்குறாங்களே. அப்போ 365 நாளைக்கு போகிற ஆள்கிட்ட வார ஆள்கிட்ட கொடுத்து விட்டுருக்குறாங்களே. அப்போ எல்லா நாட்களையும் நம்ம என்ன செய்யலாம், ஹதியை கொடுக்கலாம் தானே. அந்த மாதிரி இந்த ஹதீஸில் ஆதாரமாக வைத்து அடுத்து ஒரு லேட்டஸ்ட் ஊத்துவா கொடுங்க. 365 நாளைக்கு நீங்கள் குர்பானி கொடுக்கலாம், ஏனென்றால் ஹதியை கொடுத்துருக்கிறார்கள், ஹதி குர்பானி எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறது, ஒரு புது விசித்திரமான ஃபத்துவாவை கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்போ 365 நாள் கொடுங்க சொல்லுவீங்களா? ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சொல்லணுமே உங்கள் கருத்து பிரகாரம். உங்கள் கருத்து பிரகாரம் அந்த ஹஜ்ஜில் போய் குர்பானி கொடுத்தார்கள்ன்றது தான் நீங்கள் வச்சு காரணம் காட்டிகிட்டு இருக்கிறீங்க. ஹஜ்ஜி இல்லாதனாலையும் கொடுத்து உம்ராவை கொடுத்துருக்குறாங்களே, கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்களே, வெவ்வேறு ஆளுக்கு மேலே தன்னால் போட்டு அனுப்பி விட்டுருக்குறாங்களே. அப்போ குர்பானி அதாவது இது ஹதி என்கிற விஷயம் இருக்கிறது. அறுத்து பலியிடுதல் மக்காவில் இருக்கிறது. அது என்ன அறுத்து பலியிடுதல் என்று கேட்டால், அது குர்பானின்னு வருஷம் நம்ம செய்யணும் எல்லாம் கடமையாக்கி இருக்கிறானே, ஹஜ்ஜிக்கு போவாட்டாலும் செய்யணும்னு கடமையாக்கி இருக்கிறானே, அது அல்லது. இது ஹஜ்ஜிக்கோ உம்ராவுக்கோ போகிறவன் மாத்திரம் செய்ய வேண்டிய ஒரு வணக்கம், அங்குதான் செய்ய முடிகிற ஒரு வணக்கம். புனித எல்லையில் தான் அறுக்கணும், ஹரம் எல்லையில் தான் அறுக்கணும் என்றால் நீங்கள் அங்கே போய் தான் ஆகணும். அப்போ ஹதி என்பது புனித எல்லையில் தான் அறுக்க வேண்டும், அதில் ஒரு சிறப்பு இருக்கிறது அப்படி நினைத்து கொண்டு மக்கள் போய் கொண்டிருந்தாங்க. அது அல்லாஹ் ஆக்கியிருக்கிறேங்கிறான். ஹதியை ஆக்கியிருக்கிறான் என்ன அர்த்தம்னு கேட்டால், வரக்கூடியவங்களுக்கெல்லாம் ஹதியை ஓட்டிட்டு வாங்கன்னு முந்தைய இப்ராஹிம் நபியுடைய அழைப்பில் இருந்திருக்குது. அதனால தான் ரசூல்லா காலம் வரைக்கும் நடைமுறையில் இருக்கிறது. அதுக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு நல்லா சொல்கிறான். ஹதியை தடுக்காதீங்க, ஹதிக்கு தொல்லைப்படுத்தாதீங்க, அதுக்கு போட்டிருக்க மாலையை கேவலப்படுத்திடாதீங்க எல்லாம் சொல்லுவதற்கு என்ன காரணம், அது தொன்று இப்ராஹிம் நபி காலத்திலேருந்து அல்லாஹ்வாலும் அங்கீகரிக்கப்படுகிறது. அப்போ ஹஜ்ஜி ஒரு வணக்கம், ஹதி என்ற ஒரு வணக்கம். ஹஜ்ஜிங்கிறதை செய்வார்கள், ஹதி என்கிற ஒரு வணக்கம், அல்லாஹ்வுக்கு அறுத்து பலியிடுதல் ஒரு வணக்கத்தை செய்வார்கள். யாருக்கெல்லாம் அங்கே போக வாய்ப்பு இருக்கிறதோ அவங்கெல்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்வதை வச்சு நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைஞ்சிருக்காங்கன்னா, அந்த ஹதி பிராணிகளை எல்லாம் ஓட்டிகிட்டு போய் அறுத்து முடித்த பிறகு தன்னுடைய குடும்பத்தாருக்காக வேண்டி ஒரு நாள் நினைஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டால் குர்பானி கொடுத்துருக்குறான். வல்லஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் நிசாஹி பில் பக்கரி, தங்களுடைய மனைவியர் சார்பாக ஒரு மாட்டை ரசூலுல்லாஹ் உல்ஹியா கொடுத்தார்கள் வருது. இந்த உல்ஹியாங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு மக்காவில் கொடுக்கறதுக்கு பேர் உல்ஹியா தான் அப்படின்னு சிலர் என்ன செய்வாங்க, வாதம் பண்ணுவாங்க. இது ஹஜ்ஜிக்கு போகிறவர் ஹதியை கொடுக்குறாருல, ஹதி கொடுக்குற காரணத்தினால் அவர் ஆண்டுதோறும் கொடுக்க வேண்டிய அந்த குர்பானி அவரை விட்டு நீங்காது. அவர் நினைச்சா அங்கே வச்சு கொடுப்பார், வசதி இருந்துச்சுன்னா அங்கே கொடுத்துருவார். அப்போ ஹஜ்ஜிக்கு போகிறவர்கள் என்ன செய்யலாம்னு கேட்டால், ஹஜ்ஜிக்காக வேண்டி ஹதியையும் கொடுத்து விட்டு நமக்கு வருஷம் குர்பானி ஒன்று இருக்கிறது, அதை ஊரில் கொடுக்க சொன்னால் ஊரில் கொடுக்க சொல்லுவோம், அல்லது இங்கே கொடுக்க சொன்னால் இங்கே கொடுக்க சொல்லிடுவோம் என்று கொடுப்பார்களே. ஆனால் அதுவும் கூடும் மார்க்கத்தில். அப்போ உலுஹியான்ற பேர் வந்தால் உலுஹியா தான் அது. இங்கே கொடுத்ததுனால ஹதின்னு ஆகிறது. அது எங்கே வச்சு ரசூல்லா ஹதியையும் கொடுத்துருத்தானே 100 ஒட்டகத்தை கொண்டு இவங்க கொஞ்சம் அறுத்தாங்க, மர்மம் அலி கொஞ்சம் அறுத்தாரெலாம் வருதில்ல. அந்த மாதிரிலாம் அறுத்து முடித்த பிறகு மனைவியர் சார்பாக
ஒரு மாட்டை வந்து குர்பானி கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி என்ன இருக்கிறது. அதே மாதிரி அந்த குர்பானியை, அந்த மாட்டு குர்பானியை கொடுத்ததை தான் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், சௌபானே இந்த இறைச்சியை சீர்படுத்தி கொண்டு வா, மதீனா வரைக்கும் சரி பண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்கிறாங்க. அது குர்பானி தான், குர்பானியும் கொடுத்துருக்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானியும் கொடுத்துருக்கிறார்கள். அந்த குர்பானியோட, அந்த குர்பானியை வந்து உங்களுக்கு 13 நாள் கொடுத்தார்கள் வரல, கொடுத்தார்கள்னா நகர் நாள் தான் கொடுத்துருப்பாங்க, அது தெளிவாக வராட்டாலும். அப்போ குர்பானியும் ரசூலுல்லாஹ் கொடுத்துருக்குறாங்க. ஒரே ஒரு மாடு. அவங்க ஹதியும் கொடுத்துருக்கிறார்கள். ஆனால் ஹதி கொடுத்ததுக்குரிய நாட்களை வைத்து கொண்டு ஹதிக்கு 4 நாள் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அப்படி சொல்வீர்களே ஆனால் அது தப்பு. 4 நாள் கிடையாது ஹதி என்பது. எப்போ வேணாலும் நம்ம கொடுக்கலாம், எப்போ நியத்து பண்ணுறாரோ என்ன செய்யலாம், அப்போ எல்லாம் கொடுத்துட்டு போயிடலாங்கிற அர்த்தம். அது ஒரு விஷயமாச்சு. அதனால இந்த வாதங்கள் எல்லாமே அடிபட்டு போயிடும். குர்பானிங்கிறது வந்து வேற, ஹதிங்கிறது வேற. அதனால தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த ஹஜ்ஜிக்கு அழைப்பு கொடுக்கும் பொழுது அவங்க அல்லாஹ்வுடைய அருட்கொடை லேசஹது மனாஃபியலகும், தங்களுடைய பயன்களை பார்ப்பதற்காகவும், எதுக்குர் ஸ்மல்லாக அலாமாத ரசகவும் என் பஹிமத்தில் அண்ணா, கால்நடைகளை தங்களுக்கு ரிசுக்காக அல்லாஹ் வழங்கியிருக்கிறானே அதற்கு நன்றி செலுத்துவதற்காகவும் வருவார்கள் இருக்குது. அது ஏன் அந்த வாசகம் வருதுன்னு கேட்டால், இப்போ உங்களுக்கு வழங்கிடும். ஹதின்னு சொல்லி லட்சக்கணக்கில் கொண்டு வந்து ஆடக்கணும் அடுத்தடுத்து போட்டே போயிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு ஆளும் என்ன செய்வார், 100 ஒட்டகம் 200 ஒட்டகம் கொண்டு வந்துகிட்டு இருப்பார். அதுவா வேறு வந்துக்கிட்டே வேறு இருக்கும். அதுவா அந்த அடையாளம் இடப்பட்டு என்ன செய்யும், வந்துக்கிட்டே இருக்கும். கொடுத்து அனுப்பிவிடப்பட்டவே ஒரு பக்கமாக வந்துக்கிட்டே இருக்கும். போகிற ஆட்களுக்கு அதையே தின்னுட்டே இருக்கலாம். பஹீமத்துல் அண்ணாம் உணவே என்ன செய்கிறேன், அதுக்கு தான் நன்றி. ஹஜ்ஜிக்கு வர்றீங்க, வந்தால் ஒரு உணவு மேலா மாதிரி இருக்கும். இப்போ தான் எரிச்சலாம் வீணாக போது வேணாங்கிறாங்களா, பதம் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க. இப்போ நவீன காலத்தில் இல்லது. அப்போ அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, அதை வச்சே வாழ்ந்துடலாம். முழு நேரம் 3 வேளை சாப்பாடையும் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு தான் பஹீமத்துல் அண்ணாவே முழு உணவாகிவிடும். அந்த கால்நடைகளை என்ன செய்கிறேன், முழுவிடமாக ஆகிவிடுவதற்கு உங்களுக்கு நன்றி செலுத்துவதற்காக என்று அல்லாஹ் அதில் சொல்லுகிறான். அதனால இப்போ நீங்கள் சொல்லுங்க ஹஜ்ஜி. அதனால தான் வெறும் ஹஜ்ஜி செஞ்சால் அவனுக்கு ஹதி இல்லை. இது வந்து இன்னும் சொல்ல போனால் இந்த கருத்து இவங்களே இப்போ முரண்படுறாங்கன்னு விளங்குது. ஏன்னு கேட்டால், முதல்ல வெறும் எல்லாத்துக்குமே குர்பானி கடமைன்னு சொல்லிவிட்டாங்க. ஹஜ்ஜிக்கு கடமை கிடையாதுங்கன்னு ஆதாரங்கள்லாம் அள்ளி போட்ட பிறகு, ஆய்வுலாம் செஞ்ச பிறகு, உங்களுடைய பழைய ஆர்டிக்கல் எல்லாம் அப்படித்தானே இருக்குன்னு சொன்ன பிறகு, உலகத்தில் 72 கூட்டத்தில் யாருமே ஹஜ்ஜி மட்டும் செஞ்சால் குர்பானின்னு சொல்லவே இல்லைங்க. அல்லாவே அந்த ஹதிக்கு என்ன கண்டிஷன் போடுறான்னு கேட்டால், ஹஜ்ஜை உம்ராவையும் சேர்த்து செய்தால் ஹதி கொடுக்கணும்னு சொல்கிறான். அப்போ வெறும் ஹஜ்ஜி செஞ்சால் இல்லைன்னு அதிலே வழங்கிருச்சு. அதில் அந்த வாசம் வேஸ்ட்டாக போயிடும்ல. இந்த ரெண்டையும் சேர்த்து செஞ்சால்னு சொன்னாலே என்ன இருக்குது, வெறும் ஹஜ்ஜி செஞ்சால் இல்லை. இவ்வளவு சொன்ன பிறகு என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அங்கேருந்து ஒரு விளக்கம் கொடுத்தாங்க இல்லையா, அந்த விளக்கம் கொடுக்குறவங்க பேரில் ஒருத்தர் நெஞ்சாருன்னு கேட்டால், அது இல்லை ஹஜ்ஜிக்கு மட்டும் செஞ்சால் கிடையாது தான், ஹஜ்ஜி உம்ரா சேர்த்து செஞ்சால் இருக்கல, அது ஒரு வகையான ஹஜ்ஜி தானே, ஹஜ்ஜுடைய 3 வகையில் வருதுல்ல, அதனால தான் நாங்கள் ஹஜ்ஜிக்கு கடமைன்னு சொன்னோம்னு பல்ட்டி அடிச்சிட்டார். ஆனால் இப்போ இவர் இன்னொரு பல்ட்டி அடிச்சிருக்காரு. இப்போ வெறுமனே ஹஜ்ஜி செஞ்சாலும் என்ன செய்யணும், குர்பானி கொடுக்கணுங்கிற சொல்லியிருக்காரு. இது உலகத்தில் எவனும் சொல்லாத ஒரு ஃபத்வா, இவர்களும் சொல்லாத ஒரு ஃபத்வா. இவர்கள் ஏற்கனவே சொன்னதுக்கு மாற்றமாக உள்ள ஒரு ஃபத்வா என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும். அதனால் அந்த ஹதிக்கு உள்ளதையும் குர்பானி உள்ளதையும் போட்டு குழப்புறாங்க. அதுலேயும் ஒரு வீடியோ போட்டுவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஹதி வேறு இது வரேன்னு யாரை சுட்டி காட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த உலுகையா கொடுத்தார்கள் வருதுல, அதை கொண்டாந்து நுழைச்சி 2 ஒன்று தான், அது இடம் மாறுறது மட்டும்தான் வித்தியாசம் அப்படின்னு அந்த இடத்துக்குள்ளே செஞ்சால் ஹதின்னு வந்துடும், அந்த இடத்த தாண்டிட்டா உலுகையான்னு வந்துடும். என்னவோ ஒரு உள்டா ஒரு விசித்திரமான விளக்கம்லாம் போட்டு கொடுக்குறாரு. அது அல்ல வித்தியாசம். வித்தியாசம் என்ன, முக்கியமான வித்தியாசம், ஹதிக்கு நாள் கிடையாது. 365 நாள் ஹதி கொடுக்கலாம். உலுஹியாவுக்கு நாள் இருக்கிறது, மாதம் இருக்கிறது. அப்போ அந்த மாதிரியான வித்தியாசம், முக்கியமான வித்தியாசம் அதுதான். அப்படி இருக்கிறதுனால ஹதியை கொண்டு வந்துக்கிட்டு உலுஹியாவோட போட்டு கம்பேர் பண்ணி உழப்பி நம்ம சொன்னதை எப்படியா நிலைநாட்டி ஆகணும், தவறுனா திருத்திட்டு போக வேண்டிய அந்த அது அவர் அந்த இவர்கிட்ட கிடையாது. இப்போ அந்த வீடியோ போட்டிருக்காருங்களா கிடையாது. அவர் ஃபோன் ஒரு இடத்துல சொல்லுவார், நம்ம ஒத்துக்கிறக்கூடாது, தவறு செஞ்சால் ஒத்துக்கிறக்கூடாது, நம்மளுடைய மதிப்பு போயிடும், குட்வில் போயிடும்னு சொன்னவர் அவர். அதனால இவங்க திருந்த மாட்டாங்க, மக்கள் தெரிஞ்சுக்கிறோம், அல்லாவுக்கு பயந்துக்கிறங்க. ஹதிங்கிறது வேற, ஹதின்னா இப்போ இவ்வளோ ஹதி இருக்கு, அதெல்லாம் என்ன சொல்றீங்க, அதில இத்தனை முறைகள் இருக்குது. அதையும் ஒளியாவையும் போட்டு குழப்பி அவங்களும் குழம்புனது இல்லாம மக்களையும் குழப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏதனா ஒரு தடவை தப்பு செஞ்சுட்டோம்
ஒரு வாரத்துல முடிச்சுட்டு போயிருக்கலாம். ஹதீஸ்லாம் பலகீனமா இருக்குது, நகருடைய நாள்ல தான் குர்பானி கொடுக்கணும்னு மாத்திட்டு போயிருந்திருக்கலாம். இப்ப எல்லாத்தையுமே ஒண்ணுக்கு ஒண்ணு குழம்பி மக்களை குழப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுல இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா கால்நடைகள் மீதுன்னு சொல்லி சொன்னா அது அல்லாஹ்வுடைய பேரை கூறுதல் என்றால் அதுக்கு அறுத்து பலியிடுதல் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி, அறுத்து பலியிடுதல்னு சொல்லி அதோட நிப்பாட்டினாலும் பரவாயில்ல, அறுத்து பலியிடுதல்னாலே அது குர்பானியை தான் குறிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் இப்படி ஒண்ணு குழப்பி வச்சிருக்கிறாப்ல. அப்ப அறுத்து பலியிடுதல்னாலே குர்பானி தானா? இப்ப நீங்க சொன்ன விஷயத்துல அதுல பதிலும் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தெளிவா விளக்கி வரணும் அப்படிங்கிறதுக்காக இது நம்ம கூடுதலா தொடர்ச்சியாக பார்க்கக்கூடியவங்களுக்கு இது புரிஞ்சிடும். இப்ப நீங்க சொன்ன விஷயத்துல அது புரிஞ்சிடும். இப்ப அல்லாஹ்வுடைய பேரை கூறுதல் என்றால அறுத்து பலியிடுதல் தான் சொல்லிட்டு நிப்பாட்டாம அறுத்து பலியிடுதல்னால குர்பானி தான் சொல்லி சொல்றாப்ல. அப்ப அதை பத்தியான கொஞ்சம் விளக்கமும் தேவைப்படுது. அதாவது குர்ஆன்ல அல்லாஹ்வின் பெயர் கூறப்பட்டதை உண்ணுங்கள், அல்லாஹ்வின் பெயர் கூறப்படாத உண்ணாதீர்கள் வருதுல, அது எல்லாமே அறுத்து பழியிறது தான் குறிக்கிறது, அறுப்பதை தான் குறிக்கிறது. அறுத்து பழியிறது அல்ல, பழியிறது இவரா சேர்க்கிறாரு. இப்ப நம்ம சாப்பிட்றதா இருந்தா பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடக்கூடாதுல்ல, அதுக்குள்ளது குர்பானியை குறிக்கிறது. அதையெல்லாம் குர்பானி மாதிரி பேசுறாரு அவரு. ஒலா தாக்குழு மிம்மாலம் இதுக்கு பிஸ்மில்லாஹ் அலை, அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்படாததை நீங்கள் சாப்பிடாதீர்கள்னா அந்த பெயர் சொல்லி அறுக்கிறது தான். பெயர் சொல்லி அறுப்பதைத்தான் குறிக்கிறது, பழியிடுதலை குறிக்கல. நல்லா விளங்கிக்கிறதுனா அறுக்கிறது தான் குறிக்கிறது. அதே நேரத்தில் அந்த அதன் மீது அல்லாஹ்வின் பெயரை கூறுதல்ங்கிறத அந்த ஸ்டைலில் இல்லாமல் கால்நடைகளை தங்களுக்கு ரிசுக்காக உணவாக வழங்கியதற்காக அல்லாஹ்வின் பெயரை கூறுதல் ஒரு வாசகம் அப்படி இடையில சொருவுது. எதுகுருஸ்மல்லாஹி அலைஹி அலாமா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்னாம், பஹீமத்துல் அன்னாம்களை வழங்கியதற்காக அல்லாஹ்வின் பெயரை சொல்வது அப்படின்ற பிராணிகள் மீது அல்லாஹ்வின் பெயரை சொல்லுதல்னா அறுக்கிறது. பிராணிகளை வழங்கியதற்காக அல்லாஹ்வின் பெயரை சொல்லுவதுன்னா நன்றி செலுத்துவது. அது அந்த வார்த்தையுடைய ஸ்டைலு ரெண்டுக்கும் வேற. ஒரு இது உதாரணமாக எடுத்து காட்டக்கூடிய நடையும் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற வசனத்தின் நடையும் ஒரே மாதிரி நடை இல்லை. அது அல்லாஹ்வின் பெயர் கூறப்பட்டதை உண்ணுங்கள், அந்த பிராணிகள் அல்லாஹ்வின் பெயர் கூறப்படாட்டி உண்ணாதீர்கள் என்று சொன்னால் அந்த பிராணிகளோடு அல்லாஹ்வின் பெயர் கூறுவது சேர்க்கப்படுகிறது. இப்படி சேர்க்கப்பட்டால் அறுக்கிறது தான் அர்த்தம். அறுக்காம தானா சேர்த்தது திங்காதீங்க அப்படிங்கிற அர்த்தம் வந்துடும். இந்த இடத்துல எப்படி வருதுன்னு கேட்டால் அவர்களுக்கு கால்நடைகளை அல்லாஹ் வழங்கியதற்காக அல்லாஹ்வின் பெயரை கூறுதல் அப்படின்னு சொன்னால் வழங்கியதற்கு பெயரை கூறுதல் வந்ததுனால அந்த இடத்துல நன்றி செலுத்துவது, அவன் வழங்கியதற்காக அல்லாஹ்வுடைய பெயரை கூறுதல் என்றால் நன்றி செலுத்துவது என்ற அர்த்தமும் கொடுக்கலாம், அறுக்கிற அர்த்தமும் கொடுக்கலாம். இல்லை நம்ம சொல்ல ரெண்டு அர்த்தம் கொடுக்கலாம். ஆனால் அந்த அர்த்தம் இங்கே பொருந்தாது. ஏனென்று கேட்டால் இந்த ஹஜ்ஜிக்கு அறுக்குதல் என்பது கட்டாயம் இல்லை. நீங்களும் ஒத்துக்கிட்டீங்க, ஹஜ்ஜி மட்டும் செய்தால் அறுக்க வேண்டிய தேவை இல்லை என்று நினைஞ்சிட்டீங்க, ஒத்துக்கிட்டீங்க. இப்போ இந்த முரண்பட்டு பேசின வீடியோவுடைய அது அவசியமில்லை, நான் சுண்ணத்துங்கிறாரு. இப்போ உள்ள ரெண்டாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஒன்று போட்டிருக்காங்கல்ல, அதில் என்ன பண்ணியிருக்காருன்னா சுண்ணத்துங்கிறாரு. சுண்ணத்துங்கிறதுக்கு நீங்கள் ஆதாரம் காட்டணும், வழங்குதா? சுண்ணத்து கடமை இல்லைன்னா சுண்ணத்து ஆயிராது, அதுக்கு கடமைங்கிறாரு. ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் சேர்ந்து செஞ்சா அது கடமை, இது ஹஜ்ஜு மட்டும் செஞ்சா சுண்ணத்துங்கிற அப்படின்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு தனியா நீங்க ஆதாரம் காட்டணும். ஆனாலும் ஹஜ்ஜுக்கு கடமை இல்லைன்னு இப்போ ஒத்துக்கிட்டீங்க. சொன்னதுக்கு முதல் வீடியோவில் இப்போ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்ட வீடியோவில் அது கடமை இல்லைன்னு ஒத்துக்கிட்டீங்க. கடமை இல்லைங்கிற நேரத்தில் அதுக்கு தான் வருவாங்கன்னு அல்லாஹ் சொன்னா கடமைன்னு நீங்க சொல்லணும். அதாவது பிராணிகள் அறுத்து பலியிடத்தான் வருவார்கள் என்று சொன்னால் அது எப்படி சுண்ணத்து நீங்க சொல்லுவீங்க? கடமைன்னு அப்போ சொல்லணும். நீங்களும் கடமை இல்லைங்கிறது சுண்ணத்து தானே சொல்றீங்க. அதுக்கு வருவது அதற்கு தானே. மக்கள் வருவார்கள், எதுக்கு வர்றாங்க? எதுகுருஸ்மல்லாஹி அலாமா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்னாம், கால்நடைகளே உங்களுக்கு அல்லாஹ் ரிசுக்காக வழங்கியதற்காக வேண்டி அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக அல்லாஹ்வின் பெயரை கூறுவதற்காக வருவார்கள் என்று சொன்னாலேயே குர்பானி அர்த்தம் உங்களுக்கு அதான் அர்த்தமாக இருக்குமே. ஆனால் அதை செய்யணும்னு நீங்க சொல்லணும். அப்போ இப்படி சுண்ணத்தம்பிங்க செஞ்சு ஆகணும்னு சொல்லணும். அப்போதான் வழங்குது. நீங்கள் அந்த அர்த்தத்தை வசதிக்கு போல வளைக்கிறீங்கன்னு வழங்குறது. சரி, இப்போ இப்போ நான் சொன்ன அந்த அர்த்தம் இருக்குல்ல, இந்த அர்த்தம் இருக்குதா இல்லையா என்றால் அகராதியில் இல்லைங்கிறார். அகராதியில் இல்லை, அந்த அர்த்தமே கிடையாதுங்கிறார். அந்த அர்த்தமே கிடையாதுன்னு சொன்னதுக்கு ஏற்கனவே ஒருத்தர் சபீரன்னு ஒரு ஆளை விட்டு பேச விட்டாங்க, அதுக்கு முன்னாடி ஒருத்தர் விட்டு பேச விட்டாங்க. அது எல்லாத்துக்குமே நம்ம பதில் சொல்லியிருக்கிறோம். அகராதியில் அந்த அர்த்தம் இருக்குது, அதை மட்டும் எடுத்து போடுறோம். அகராதியில் இருக்கு, அந்த அர்த்தம் இருக்குது. நீங்கள் சொல்கிற அர்த்தமும் கொடுக்கலாம். ஆனால் ஹஜ்ஜிக்கு குர்பானி அவசியம் இல்லை நீங்களும் சொல்லிவிட்டீங்க. அப்படிங்கும் அந்த அர்த்தத்தை நீங்களே கொடுக்கல.
அப்போ என்ன அர்த்தம் தான் கொடுக்கறது? அல்லாஹ் வழங்கியதற்காக நன்றி செலுத்துறது தான் அது பொருந்தமாக இருக்கிறது. அல்லாஹ் அண்ணாம்களை கால்நடைகள் அல்லாஹ் வழங்கியதற்கு நன்றி செலுத்தினா ஏன் அப்படி செய்கிறோம் என்று கேட்டால், ஹஜ்ஜில் அப்படி கொண்டாந்து கொட்டப்படும். நான் சொன்ன ஹதியின் மூலமாக அறுத்து தள்ளிக்கிட்டே இருப்பான். வாங்க ஆள் இருக்காது, போட்டு அறுத்து ஒட்டமா 100 ஒட்டகம் 200 ஒட்டகம் 300 ஒட்டகம் அறுத்து போட்டால் யார் வாங்கிட்டு போகிறது? அதுவே தான் சோறு, அதுவே தான் குழம்பு, எல்லாமே அதுதான். முழு உணவு அதுவாகிடும். ரசூலாவே அவ்வளோ அனுப்புறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அதுக்கு நன்றி செலுத்துங்க. போய் அங்கே போய் இறைச்சியாக திங்க போறீங்கல்ல, அதுக்கு நன்றி செலுத்துங்க நல்லா சொல்றான். கால்நடை காடை கௌதாரியெல்லாம் சொல்லலன்னு கேட்குறாரு. காடை கௌதாரிய குர்பானி ஹதியை கொடுப்பாங்க. ஹதியாக காடை கௌதாரி கொடுக்க மாட்டாங்க. இந்த 3 தான் கொடுப்பாங்க. அந்த 3 என்ன செய்யும்? தாறுமாற அறுத்து கிடக்கும். அதை நீங்கள் அதுக்கு நன்றி செலுத்துங்க. நீங்கள் கால்நடைகள் எல்லா நேரத்திலும் எல்லா கால்நடைகள் தந்தாலும் இந்த அளவுக்கு எந்த நேரத்தில் தரல. கால்நடைகள் இப்போ நம்ம கால்நடை திங்க தானே செய்கிறோம். இறைச்சி கடையில் கசாப்பொருள் வாங்கி திங்காமல் இருக்கிறோம். இவ்வளவு இறைச்சி கிடைக்குமா? ஒரு மனிதன் 200 கிலோ 300 கிலோ திங்கிற அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு வகுத்து கொடுத்தாலும் முடியாது. ஒரு மனுஷனுக்கு இந்த 200 கிலோ வச்சுக்கன்னு கொடுத்தாலும் அது அந்த மிச்சம் கிடக்கும் இறைச்சி. அப்படி குவிந்து கிடக்குது. மலை மாமிச மலைபாங்கல்ல, மாமிச மலைகளாக குவிந்து கிடக்கிறதுக்கு அல்லாட்ட நன்றி செலுத்துங்க. எவ்வளவு இறைச்சி, மும்புட்டு இறைச்சியா என்று நீங்கள் அல்லாவை பெருமைப்படுத்தணுங்கிறது தான் அந்த அர்த்தம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். அதை இந்த கிராமரில் இல்லைங்கிற மாதிரி அறகுறை கிராமரை படிச்சுட்டு என்ன செய்கிறாங்கன்னா இது சொல்கிறாங்க. அந்த கிராமர் சம்மந்தமாக சொன்னதை கேளுங்க. ஏற்கனவே சொன்னதான் இது சொல்லி படிக்கிறாங்களே. இதெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுப்பதற்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டா, கிராமர்னு சொல்லி அல்பியா புஸ்தகத்தை படிச்சு கொடுப்பாங்க. ஹிதாயத்தனை ஒன்று கொடுப்பாங்க, கத்தர்னதான்னு கொடுப்பாங்க, வேற சொல்லினக்கண மீசானு அஜினாது சஞ்சானி இதெல்லாம் படிப்பாங்க. இதெல்லாம் பாலர் பாடத்தில் படிக்கிறவங்களுக்கான கிராமர்னு அதை மட்டும் தான் படிச்சிருக்கிறாங்க. எதை படிச்சு கொடுக்குறது அவனுக்கு. நாம என்ன செய்யணும்? கிராமர்ல படிச்சுட்டு வாசிக்க தெரிந்த பிறகு கிராமர்ல உள்ள நுழைஞ்சு அறிய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. இவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்று கேட்டா, இந்த அலிபே 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸுக்கு பாடம் அம்மா இலைன்னு சொல்லி கொடுப்பாங்கல்ல, அந்த ரேஞ்சில் உள்ள மாணவர்களுக்கு சில சின்ன எளிமையான நுணுக்கமான ஆழமான இலக்கணங்களை எல்லாம் சொல்லாம மேம்போக்காக பெரும்பான்மையாக உள்ள ஒரு இலக்கணத்தை சொல்லிக் கொடுப்பாங்கல்ல, அந்த இலக்கணத்தை சொல்லி கொடுத்துட்டு அதே அளவுல தான் இவங்களும் இருக்கிறாங்க. இலக்கணம் தெரியல, அதுல அலாண்டா மீதுதான் அர்த்தம். அப்படி எதுக்கு சொல்றாங்கன்னா அதுதான் ஜாஸ்தியா வருது. வேற என்ன வேற மாதிரி இருக்கான்னு எப்படி பார்க்கணும்? இந்த அலா என்பதை இந்த இலக்கணங்கள் எல்லாம் உருவாக்குவதற்கு முன்னர் எழுதப்பட்ட இலக்கியங்களில் என்ன மாதிரிலாம் பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். ஏன்னு கேட்டா, இலக்கணத்தை எழுதி வச்சுக்கிட்டு அந்த புலவர்கள்லாம் என்ன செய்யல, எழுதல. அவங்க புலவர்கள் எழுதின கவிதைகள் இலக்கியங்களை பார்த்து, ஓ இப்படி பண்ணிருக்கிறான், அப்ப இதுல இருந்து இந்த இப்படிதான் செய்யணும், இதுல இருந்து இப்படித்தான் செய்யணும். அன்றைக்கு எழுத படிக்க தெரிந்தவர்கள் இப்ப எழுத படிக்கிறது தெரிஞ்ச சொன்னா அது கிராமர். இப்ப கவனிக்கணும், கிராமரை பொறுத்த வரைக்கும் கிராமர் உருவாக்குவதற்கு பின் உருவாவதற்கு முன், கிராமர் உருவான பிறகு அதன்படிதான் நம்ம பேசணும். இப்ப மீற முடியாது. கிராமர் உருவாவதற்கு முந்தி உள்ளது இருக்க அவன் தான் கிராமருக்கு அப்பனே யாரு? இந்த கிராமர் தொகுத்து அலிரலிலான காலத்துலதான் இந்த கிராமர் உருவாக்கப்படுகிறது. அதற்கு முந்தி உள்ள மக்கள் இந்த அலா என்பதை மீதுங்கிற அர்த்தத்துக்கும் பயன்படுத்தினார்கள் அதிகமாக. அதற்காக இதற்காக என்ற அர்த்தத்திற்கும் பயன்படுத்தினார்கள். அதுக்கு ஏராளமான வசனங்கள் இருக்கிறது. குர்ஆனிலே அதுக்கு ஆதாரம் இருக்கிறது, ஹதீஸ்களில் ஆதாரம் இருக்கிறது, பண்டை இலக்கியங்களில் ஆதாரம் இருக்கிறது. இதெல்லாம் தேடிட்டு வர்றதுதான் இலக்கணங்கள். ஒழுங்கா இலக்கணம் படிக்கிறதா எப்படி படிக்கணும்னு கேட்டா, இந்த படிச்சு கொடுக்கிற சஞ்சானியோட நிக்காம, ஹிதாயத்தனோடு நிக்காம, இதெல்லாம் ஆரம்ப கால பிள்ளைகளுக்குள்ள இலக்கணம். இதுக்கு மாற்றமாகவே என்ன செய்யும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய நம்ம தேடி பார்த்தோம்னு சொன்னா, இந்த அலா என்பது வேற எப்படி எல்லாம் வந்திருக்கிறது, இது மாதிரியான சொற்றொடர்கள் எப்படி வந்திருக்குன்னு அரபு மொழியை தேடி பார்த்து அப்படில சொல்லணும். என்ன செய்யறாங்க, இல்லை எது கூறுவதற்காக இஸ்மல் அல்லாவின் பேரை அலாமா ஒன்றின் மீது, அந்த மீது காட்டுறாங்களா, அப்படி அர்த்தம் பிரிச்சு பார்த்தீங்களா, அதானே அர்த்தம். இதுதான் கிராமரா? இது என்ன கிராமரு? எல்கேஜி கிராமர். ஆரம்ப கட்டத்தில் எவ்வளவு பிள்ளைகளுக்கு போதுமோ அந்த அளவுக்கு சொல்லி கொடுக்கிற கிராமரை படிச்சுட்டு அதுக்கு மாத்தமா நான் சொல்லிட்டேனா,
ஏப்பா நான் சொல்லும் போது என்னுடைய ஆய்வுல நான் சொல்லும் போது என்ன செஞ்சேன், இந்த அர்த்தத்தையும் செஞ்சிருக்கிறார்கள் சொல்றேன். யார் செய்வாங்க? அரபு மொழி வல்லுநர்கள் இந்த அர்த்தத்தை செஞ்சிருக்கிறாங்க. எடுத்து காட்டினா இல்லையா? உங்களுடைய ஆய்வுகளை அதை பத்தி பதில காணா என்னென்னலாம் காட்டியிருக்கிறேன். உதாரணமா குத்துருப்பு சொல்றாரு. குத்துருப்பு தான் இந்த லோகத்துக்கு இதுக்கெல்லாம் வந்து முதன்மையான ஒரு சிலர் அவர் ஒரு ஆள். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஒமா துபிஹாலன் முசுபி, அந்த நடப்பட்ட சிலைகள் மீது எது அறுக்கப்படுகிறதோ அப்படின்னு ஒரு வார்த்தை குரான்ல வருது. அலன் முசுபி, அலா வருது. அலாண்ட மீது, அந்த சிலைகள் மீது அறுக்கப்படுறதா சிலைகளுக்காக அறுக்கப்படுறதா? இருக்கிறது அலன் முசுபி, அலாண்ட மீது. உங்க உங்க எல்கேஜி இலக்கண பிரகாரம் என்ன அர்த்தம்? அலாண்ட மீது. அப்ப சிலைகள் மீது அறுக்கப்பட்டதை சாப்பிடாதீங்க. அப்ப சிலைகள் மீது அறுக்காம கொஞ்சம் பக்கத்தில் வச்சு அறுத்தா சாப்பிடலாமா? அதான் அர்த்தம் அந்த இடத்துல. அவர் குத்துருப்பு என்ன சொல்றாருன்னா, ஒமா துபி அலன் நுசுபி என்றால் அலா பிமானல் லாமி. இந்த அலா என்பது லாமுடைய அர்த்தம், லீந்த அர்த்தம். லீனா அதற்காக, அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறோம்ல அல்லாஹ்வுக்காக, அந்த லீங்கிற அர்த்தத்துக்கு உரியது. இதாயா கிராமர்ங்கிறது? கிராமர்னா எது? இந்த பாலர் பாடத்தில் உள்ள வச்சு கிராமர் இருக்க கூடாது. அது உண்டு, அது மட்டும்தான் உண்டுங்கிறது மடமை. அரைக்கிணறு தாண்டுவது அது மட்டும்தான் இருக்குங்கிறது. அரைகுறையா படிக்கிற மெத்த படிக்க, அதாவது இந்த பாதி படிக்க அந்த கேஸ்ல வந்துடும். படிச்சா முழுசா படிங்க கிராமரை. அப்ப இந்த கிராமர்ல அது குரான்ல இருக்கு. அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ்வுக்கு. குரானோட அரபி மொழி நட நமக்கு தெரியலையா? ஐயா நட தெரிஞ்சதை சொல்லித்தானையா அந்த அர்த்தமா நான் செஞ்சு காட்டியிருக்கிறேன் நடைகளை. முந்தின என்னுடைய பதில் இதெல்லாம் சொன்னா இல்லையா? அப்ப ஒமா துபி அலன் நுசுபி அலாபிமான லாமி அதை சொல்லிவிட்டு அவர் சொல்றார், ஓஹுமா எத்த ஆக்கபானி பிற்கலாம். அரபு மொழியில அலா என்பதற்கு பதிலாக லீ போடுவதும், லீ என்பதற்கு பதிலாக அலா போடுவதும் ஒன்றை ஒன்று தொடர்ந்து வரக்கூடியது, சாதாரணம்ங்கிற இதுதான் இலக்கணங்கிறது. அரபு மொழியில அவர் சொல்வதெல்லாம் பண்டைய இலக்கியங்கள்ல, கிராமர் உருவாவதற்கு முந்தைய இலக்கியங்கள். குரான் கிராமருக்கு முந்தின தானே. குரான் வந்து அலிரலிரான காலத்துக்கு பிறகுதான் இந்த இலக்கணம் உருவாக்கப்படுது என்று சொன்னால், அப்ப அதுக்கு முந்தி இது அல்லாஹ் சொல்றது என்னது? அதான் இலக்கணமே. அல்லாவே லின் முஸ்பிங்கிறது பதில் அலன் முஸ்பிங்கிறான். அது தப்பா? அது அல்லாஹ் கிராமருக்கு தப்பா பேசுறாங்கிறீங்களா? அது கிராமருங்கிறீங்களா? இதான்ப்பா கிராமரு. கிராமர் முதல் கத்துக்கிறங்க. நீங்க படிச்சு கொடுக்குற கிராமர் வந்து பாலர் பாடம். அதை வச்சு இன்னும் தேடி பார்த்து எங்கெல்லாம் சொல்றோம். அந்த கிராமர் புஸ்தகத்துல இல்ல. ஆனா கிராமருக்கு முந்தைய இலக்கியங்கள்ல ஒண்ணு இருக்குதுன்னா அதான் இலக்கணம். அதுல இருந்து நான் இலக்கணம் சொல்லலாம். அதான் அந்த மொழியில அதை வச்சுதானே சட்டத்தை எழுதுனாங்க, வகையில எழுதுனாங்க. கிராமர்லாம் இந்த கிராமர் எழுதுனாங்களா? இது இந்த அர்த்தம் அந்த வகையிலேயே எழுதுறான். முந்தைய இலக்கியங்களை படிச்சு படிச்சு பார்த்து, ஓ இந்த அர்த்தம் இந்த அர்த்தம் யூஸ் பண்ணியிருக்கான், அந்த அர்த்தம் யூஸ் பண்ணியிருக்கான் போடுது. இப்படித்தான் இலக்கணமே எழுதப்பட்டது. இலக்கணம் எழுதுனதை பண்டைய நூல்களை பார்த்து அதில் என்ன அர்த்தத்தில் எதை எப்படி கோர்க்கிறார்கள், சேர்க்கிறார்கள், மாற்றுகிறார்கள், எப்படி ஏராபு சேர் ஜபரு பேசி எப்படி செய்கிறார்கள் எல்லாத்தையும் பார்த்து அதன்படி எழுதுவதற்கு பேர் தான் இலக்கணம். அப்ப இது வந்து குத்துருப்பு சொல்றாரா. அடுத்து வந்து இப்ப சலாம் சொல்றோம். சலாம்ங்கிற வார்த்தைக்கு அலா தான் போடுவோம். அஸ்ஸலாமும் அலைக்க தானே சொல்லுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கி, இப்படித்தான் சலாமுக்கு சொல்லுவோம். குரான்லயும் அப்படித்தான் வருது பரவலா. ஒரு இடத்துல வருது சலாமுன் லக்கண்டு வருது, லக்க உனக்குன்னு வருது, உன் மீதுன்னு வராம. ஆனா இந்த சலாம் என்றால் அலாதான் வரணும்னு பாலர் பாடத்தில் எழுதி போடுவாங்க. பாலர் பாடத்தில் என்ன போட்டுருவாங்கன்னா, சலாம்னு போட்டா ஒரு ஆளுக்கு சலாம் சொன்னா அதுக்கு பின்னாடி அலாங்கிறத போடணும். உன் மீது, உங்கள் மீது, உங்களுக்காகன்னு போடக்கூடாது. இப்படிங்கிறது பாலர் பாடத்தில் எழுதி வச்சிருப்பாங்க. இந்த பாலர் பாடத்துக்கு முந்தின இலக்கணத்துக்கு முந்தின குரான்ல என்ன இருக்குது? சலாமுன் லக்கண்டு வருது. ஐ அழைக்க, லக்கன்னா அழைக்கன்னு அர்த்தம் அப்படின்னு அவர் சொல்றாரு. யாரு? குத்துருப்பு சொல்றாரு. அல்லாஹ்வே என்ன செய்யறான்னா, லாமுக்கு அலாங்கிற வார்த்தை போடுற இடத்துல எல்லாம் போடுறான். இப்ப யாருக்கு அரபி மொழி நட தெரியல, குரான் நபி மொழியுடைய நடை தெரியாதவர்கள் இப்படி சொல்கிறார்களாம். இது குரான்ல உள்ள விஷயமா, நான் வந்து இட்டுக்கட்டி சொல்ற ஒரு விஷயமா? இதை சொல்லித்தானே நான் சொன்னேன். அதே மாதிரி வந்து இப்ப வந்து இப்ப வேற்றதான் அதன் மீது, அதாவது கால்நடைகள் மீது இந்த அர்த்தம் செய்வதா, கால்நடைகளுக்காக அர்த்தம் செய்வதா? இதான் டாபிக். அப்ப
கால்நடைகளை தந்ததற்காக அர்த்தம் செஞ்சா அர்த்தம் வேறையா போயிடுது. அதன் மீதுன்னு அர்த்தம் செஞ்சா அறுக்கிறேன் டாபிக்கு. இப்ப அவங்க வாதம் என்னன்னு கேட்டா மீதுதான் செய்யணும் அப்படிங்கிற வாதம். என்னுடைய வாதம் ரெண்டும் செய்யலாம், இப்படியும் செய்யலாம் அப்படியும் செய்யலாம். கிராமர் பிரகாரம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் எப்படி செய்யணும் என்றால் ஆய்வு செஞ்சு இங்கே எது பொருந்துகிறது பார்த்து செய்யணும். அந்த அடிப்படையில் கிராமர் படி அது சரி, மீதுங்கிற நான் தப்புன்னு சொல்லல, அது மட்டும்தான் சொல்றீங்களா, அதான் தப்பு. இப்ப என்னது உதாரணமா, இப்ப அல்லாஹ் குர்ஆனை இறக்குறான். குர்ஆனை இறக்குறதுக்கு இறக்குற நஸல் இருக்குல்ல, இறக்குறது யாருக்கு இறக்குறது அப்படின்னு சொன்னா அதுல என்ன செய்வாங்க, அலா போடுவாங்க. அலைக்க அவர்கள் ரசூலுல்லாஹ் மீது இறக்கப்பட்டுச்சு, அல்ல இலைக்க இந்த நஸல குர்ஆன் இறங்குதல், வஹி இறங்குதல்ங்கிற வார்த்தைக்கு பின்னாடி என்ன வரும், அலைகின்ற நஸல் அலா முஹம்மதின் வரும். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸல அலா அப்திஹி, அன்ஸலன்னு வருதுல, அதுக்கு பின்னாடி அலா மீது, அவர் மீது இறக்குறதுன்னா அவருக்கு இறக்குன்னு அர்த்தம். இப்படி அன்ஸலவுக்கு அலா வருது. அப்ப குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கு பாருங்க, எது இந்த பாலர் பாடம் இலக்கணத்துக்குலாம் முந்தி உள்ள குர்ஆன்ல இலக்கணத்தை பின்னாடி எழுதுனாங்களே, அதுக்கு முந்தி உள்ள குர்ஆன்ல இலக்கணத்தை எல்லாம் மிஞ்சி இருக்கக்கூடிய குர்ஆன்ல இருக்கிறது யஹ்தருல் முனாஃபிகூன, முனாஃபிக்குகள் எச்சரிக்கையாக இருக்கட்டும். அன்து நஸ்ஸல அலைஹிம் சூரத்துன், ஒரு சூரா அவர்கள் மீது அருளப்படுவது பற்றி எச்சரிக்கையாக இருக்கட்டும். ஒரு குர்ஆனுடைய ஒரு சூரா அவர்கள் மீது அருளப்படுமா, முனாஃபிக்கு மீது. அப்ப முனாஃபிக்கு மீது சூரா அருளப்பட்ட அவன் ரசூல் ஆயிடுவான். இப்ப சூரா ரசூலுல்லாஹ்வுக்கு அருளப்பட்டா அவங்க ரசூல் ஆயிடுறாங்க. முனாஃபிக்கின் மீது குர்ஆன் அருளப்பட்டா முனாஃபிக்கு வஹி வருதுல, அப்படிதான் இருக்குது. அன்து நஸ்ஸல அலைஹிம் சூரத்துன் துனப்பியுஹும் பிமா ஃபீ குலூபிஹிம், அவங்க உள்ளத்துல உள்ளதை எல்லாம் வெளிப்படுத்துகிற ஒரு வசனம் அவர்கள் மீது இறக்கப்படும் என்று எச்சரிக்கையா இருந்துக்கிறங்க அப்படின்னு சொல்றான். இந்த இடத்துல அவர்கள் மீதுன்னு அர்த்தம் செய்வதா, அவர்களை குறித்து அர்த்தம் செய்வதா? அவர்கள் மீதுன்னு அர்த்தம் செய்வதற்கு பாலர் பாடத்து இலக்கணத்தில் இடம் இருக்கிறது. ஆனால் நம்முடைய அகீதாவுல குர்ஆன் நடையை பத்தி பேசுறாங்கல்ல, மூலி நடையின் அடிப்படையில இந்த இடத்துல அலான்னு சொல்ல இயலாது. அலைஹிம்னா லஹும், அவர்களை பற்றி அவர்களை குறித்து தான் வசனம் வருமே தவிர அவர்கள் மீது வராது. முனாஃபிக்குடைய லட்சணத்தை எல்லாம் வெளிப்படுத்துற ஒரு ஆயத்து வரும் என்று ஜாக்கிரதையா இறக்கிறவன், உன் மனசுல என்ன வச்சிருக்கேங்கிறதெல்லாம் அறிவிக்கும் விதமாக ஒரு சூறாவை நான் இறக்கிறேங்கிறான்ல. இறக்குறது யார் மீது இறக்குறான், அல்லது நபி தான் இறக்குறான், நபியின் மீது இறக்குறான். அல்லாஹ் என்ன செய்யறான்னா அவர்கள் மீதுங்கிறான், அவர்கள் மீது இறக்குறாங்க. அவர்கள் மீது எப்படி இறக்குமா அல்லாஹ்? அப்ப அல்லாஹ் தப்பா செஞ்சுட்டானே? உங்க பாடல் பாடத்தில் கொண்டு விட்டா தப்புன்னு இருப்பீங்க. முனாஃபிக்கின் மீது எப்படி இறக்குறது பாருங்க, அல்லாவே இலக்கணத்தை மீறி விட்டான், மொழியினுடைய அல்லாவுக்கு தெரியவில்லை, அது அர்த்தம். அப்ப இதெல்லாம் என்ன அர்த்தம், இந்த அல்லாவுக்கு லஹும் அர்த்தம். அன்து நஸ்ஸல லஹும்னா அவங்கள பத்தி, அவங்களை குறித்து, அவர்களுக்காக அருளப்படும் அர்த்தம் அப்படின்னு சொல்லி தஹ்ரீர் ஒரு தன்வீர்ங்கிற ஒரு தப்சீர்ல இருக்கிறவங்க ஆதாரமாவாது. ஆனால் இந்த கிராமர் அல்லாஹ்வுடைய வசனத்தை எடுத்து காட்டுறாங்களா, அது ஆதாரமாகும். இந்த வசனத்தை அலைகின்ற வருது, அவங்க மீது அருளப்படாது, அவங்களை குறித்து தான் அருளப்படும். அவங்க மீது அருளப்படும்னா அப்ப நுபுவத்தே இல்லாம அடிபட்டு போயிடும். முனாஃபிக்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் ஆயிருவாங்க. அந்த டேஞ்சரான அர்த்தம் வரக்கூடாதுங்கும் போது கிராமத்துக்கு ஓரமா, அந்த பாலர் பாடத்து கிராமர் இருக்குல்ல, அதை ஓரமா வச்சுட்டு ஒழுங்கான கிராமருக்கு வந்துட வேண்டியதான். சரியா? பிராட் விசாலமான கிராமருக்கு வந்துடணும். இதை சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ஓ தக்கூன அலாபிமான லாமி தாலீல். இந்த இடத்துல அலைஹிம்ல உள்ள அலா என்பது லாமுடைய அர்த்தம், அதற்காக என்ற அர்த்தத்துக்கு வந்திருக்கிறது. தன்சிலு அஜிலி அஹ்வாலிஹிம், அவங்களுடைய நிலைமையை எடுத்து காட்டுவதற்காக ஒரு வசனம் அருளப்படும் போது அப்படின்னு வருதுன்னு சொல்லி ஒரு குர்ஆன் ஆயத்தை எடுத்து காட்டி என்ன செய்யறாரு, இந்த தப்சீர்காரர் இந்த அலைஹுக்கு அலாவா அர்த்தம், லீதான அர்த்தம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதெல்லாம் என்னதுக்கு, இதுக்கெல்லாம் பதில் சொன்னீங்களா? இதெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன் ஆய்வுல, எனக்கு தானே பதில் சொல்ல உட்காந்தீங்க. மொழிகளில் அலா அர்த்தம், இதுக்கு ஒரு பேர் சொல்வதற்காக இஸ்முல் அல்லாவுடைய பேருன்னு துண்டு துண்டா பிரிக்கிறீங்களே, அது நான் இருக்குன்னு சொன்ன ஒரு விஷயத்தை போட்டு பக்கத்தை போட்டு வீணாக்கியிருக்காங்க. திரும்பவும் சொல்லுகிறோம், அந்த அர்த்தம் மறுப்பதற்குரிய அர்த்தம் இல்லை. அகராதிப்படி, நம்முடைய அகீதாப்படி, மசாயிப்படி மறுக்க வேண்டிய அர்த்தம் இந்த இடத்தில். இதான் விஷயம். அதே தஹ்ரீர் தன்வீர்ல இன்னொன்னு காட்டுறாரு,
அல்லாஹ் வந்து நமக்கு நேர்வழி காட்டியிருக்கிறான். நேர்வழி காட்டியதற்காக அல்லாஹ்வை பெருமைப்படுத்தணும். சரியா? அப்படின்னு சொல்லி பக்கராவுல 185 2வது சூறாவுல 185வது வசனத்தில் இருக்கிறது. அதுல என்ன வருதுன்னா, லித்து கப்பீருல்லாஹ, அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவதற்காக. எதற்காக? அலாமா ஹதாக்கும், உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக. நேர்வழி காட்டியது நீதுன்னு அர்த்தம் செய்யக்கூடாது. நீதுதான் இங்க இருக்குது, அலாதான் இருக்குது. லித்து கப்பீருல்லாஹ, அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவதற்காக. அலாமா ஹதாக்கும், அவன் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக. இந்த அலாமா, அதே அலாமா ரசக்கு தானே வருது. அலாமா ரசக்கு அலாமான்னு வந்திருக்கிற அதே அலாமா தான். அலாமான என்ன அர்த்தம்? நேர்வழி காட்டியதற்காக. அலாண்டு வந்திருக்கிறது. லிமா ஹதாக்கும் அர்த்தம் செய்யறோம். தப்பா செய்யறோம், தப்பா அல்ல சொல்லிட்டானா? அதுவும் உண்டு, இதுவும் உண்டு. நீ பின்னாடி நீ பாதி இலக்கணத்தை, பெரும்பான்மையான இலக்கணத்தை வச்சு நீ சொல்லிக் கொடுக்குறீங்க பிள்ளைகளுக்கு. டீப்பா உள்ள அவன் தேடிக்கிறணும். டீப்பான இலக்கணங்களை என்ன செய்வாங்க, நம்மளா இலக்கண நூல்கள் மேல் மேலே தேடி. இப்ப தமிழ்ல நம்ம படிக்கிறோம் இலக்கணம், அதுல தொல்காப்பியத்தில் உள்ள விஷயமெல்லாம் நம்ம படிச்சுட்டோமா? படிக்கல. நாங்க 5ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் என்ன இலக்கணம் சொல்லி தந்தாங்களோ அந்த இலக்கணம் தான் எங்களுக்கு தெரியும். அதுக்கு மேல நான் தேடிக்கொள்வதாக இருந்தால் அதுக்கு பிறகு தொல்காப்பி அந்த மாதிரி அதுக்குரிய நூல்கள் எல்லாம் போய் படிச்சோம்னு சொன்னா, நான் படிச்சதை விட ஒரு கடலாக இலக்கணம் இருப்பதை நான் பார்க்கலாம். அதுல இருந்து எடுத்து காட்டும் போது, இல்லையா நாங்க 5ஆம் கிளாஸ்ல இப்படித்தானே படிச்சோம் அப்படின்னு அதை எங்க போய் நிப்பாட்டுறது? அறியாமையில இருந்து மண்டக்கணும், வார்த்தை மட்டும் மண்டக்கணும். மக்களுக்கு ஒண்ணு தெரியாது என்று எங்களை மாதிரி அரபி தெரியாத ஏமாத்துருவோம், எங்களை ஏமாத்த முடியுமாங்கிற மாதிரி வாசம். அதுல திமிர் வர மடமையில இருந்து கொண்டு நாங்க இலக்கணத்துல கரகண்டவன் மாதிரி காட்டுறது. அப்ப இதை சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, தஹரீர் தன்வீர்ல சொல்றாரு, ஒஹுவ கசீரும் பில்கலாம், இப்படி அலாண்டு வந்து மீது அர்த்தம் செய்யாம அதற்காக இதற்காக செய்வது அரபு மொழியில் மிக அதிகம். 1 2 அல்ல. அப்ப இங்கே செஞ்சோம், இது ஆயத்தை காட்டி தானே சொல்றாரு அவரு. குரானுடைய நடைக்கும் அரபி மொழி நடைக்கும் மாத்தீங்களே, இது எந்த மொழியில உள்ளது? குரான்ல உள்ள மொழி நடையிலான எடுத்து காட்டுறோம். அப்ப இது ஒரு விஷயம். அது மாதிரி அப்ப தப்சீர் இஸ்புன் அப்துல் சலாம்னு ஒரு தப்சீர் இருக்கு. தப்சீரையெல்லாம் நான் ஆதாரத்துக்கு எடுக்கல. அதுல இருந்து அதுல உள்ள கிராமர், அவங்க கிராமர் தெரிஞ்சவங்க தானே. இவங்கள மாதிரி பாடல் பாடம் படிச்ச கிராமர்கள் அவங்கலாம், அது முந்தினையும் படிச்ச ஆட்கள் தான் தப்சீர் எழுத வருவாங்க. கிராமர் ஓரளவுக்கு அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க என்ன செய்யறாங்க, ரசூல் அலைக்கும் ஷஹீதா, ரசூல் வந்து உங்களுக்கு சாட்சியா இருப்பாரு, உங்கள் மீது சாட்சியா இருப்பாருன்னு இருக்குது. இந்த மீதுன்னு வந்தா எதிராக சாட்சின்னு அர்த்தம் வந்துருமா? அப்படி செய்யக்கூடாது. ஷஹீதன் அலைக்கும்னா ஷஹீதன் லக்கும் அர்த்தம். மீதுன்னு இருக்கும், உங்களுக்காக சாட்சி சொல்வார்னு என்ன செய்யணும், அதுக்கு பொருள் செய்யணும். இப்ப தக்குன அலாபிமான லாமி, அலாவுக்கு லாமுடைய அர்த்தம் தான் செய்யணும் அப்படிங்கிறது வருது. அப்ப இதெல்லாம் என்னன்னு கேட்டா, இந்த விஷயத்தை வந்து பகவி எடுத்து காட்டுறாரு, பைலாவியுடைய ஹாசியாவில் எடுத்து காட்டுறாங்க. அது மாதிரி இந்த மாதிரி அர்த்தம் இருக்குன்னு குருத்திபி கூட என்ன செய்யறாரு, அலாக்குல்லி செய்யின் ஹபீல், ஒவ்வொரு பொருளுக்கும் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லாம ஒவ்வொரு பொருளின் மீது பாதுகாவலன் குரான்ல இருக்குது. இந்த அலாக்குல்லி செய்யுங்கிறது லீக்குல்லி செய்யுன்றது அர்த்தம் அப்படின்னு சொல்லி அலாபிமான லாமி, இது லாமுடைய அர்த்தம். அலா என்பது லீ என்ற அர்த்தம். லீன்னா அதற்காக இதற்காக, லில்லாஹி மாதிரி அந்த அர்த்தம் அப்படின்னு அவரும் சொல்றாரு. அதே மாதிரி வந்து இப்ப அது முடிஞ்சிருச்சா? இப்ப இந்த வசனத்துக்கு நீங்க கிராமரே இல்லைன்ட்டீங்கல்ல, அரபு மொழி நடை நீங்க படிச்சிருக்கிற முத்தி போன இலக்கணத்து மொழி நடைக்கு மாத்தன்ட்டீங்க. அப்ப இந்த தப்சீர் எழுதுறவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இந்த வசனத்துக்கே சொல்றார்கள். இது பொதுவா அலாங்கிற அர்த்தத்துக்கு நான் எடுத்து காட்டிட்டேன். இந்த வசனத்துக்கே என்ன செய்யறாருன்னு கேட்டா, கூடும் ஆகும் அந்த கூண அலாபிமான லாமித்தாலில், அலா என்பது லீ என்ற லாமுடைய அர்த்தத்தில் இருப்பதும் கூடும். ஒல்மானா அப்படிப்பட்ட அர்த்தம் என்னவென்று கேட்டால், எது குரு இஸ்மல்லாஹி, அல்லாவின் பெயரை கூறுவதற்காக, அஜ்லி மா ரஸகஹும், அவன் ரிசுக் அளித்த காரணத்திற்காக, மின் பஹீமத்தில் அன்னாம் கால்நடைகளை அல்லாஹ் ரிசுக்காக அளித்த காரணத்திற்காக என்றும் அர்த்தம் செய்வது கூடும். அதுவும் நீங்க செஞ்சதும் கூடும், கிராமர் படி. இந்த வசனத்தில் கூடாது. அப்ப இதுல என்ன செய்யறாங்க, எதை நீங்க இல்ல இருக்குங்கிறாங்களே, நாங்க மொழி நட தெரியா அரபி மொழி தெரியாத மக்களை ஏமாத்திட்டு எழுதி போட்டிருக்கிறீங்களே,
இந்த பீத்திக்கிற கட்டுரை பத்திரிகையில வர போட்டு பரப்பிட்டு இருக்கிறார், மந்த்லி பத்திரிகையில பயங்கரமான ஆய்வு நினைச்சுக்கிட்டு. அப்ப என்ன வருது? வெக்கப்பட வேணாம், இது ஆய்வா? ஒரு இலக்கணத்தை பேர் தான் இலக்கணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆய்வு பண்ணுமா இல்லையா? இலக்கத்துக்கு அரிச்சுடைய ஆரம்ப கட்டத்தை படிச்சு வச்சுக்கிட்டு இலக்கணத்துக்கு மாத்தம், மொழி நடைக்குமா? எந்த மொழி நடைக்கு மாத்தம்? அப்ப இதுல இந்த வசனத்துக்கே இந்த அர்த்தம் செஞ்சிருக்கிறாங்க. அத பொதுவா அல்லாஹ்வுக்கு செஞ்சது வேற. தஹரீர் ஒ தன்வீர்ங்கிற நூல்ல என்ன செய்யறாருன்னு கேட்டா, லி எதுகுரு இஸ்மல்லாஹி லி அஜ்லி இதற்கு காரணத்திற்காக அப்படின்னு போட்டிருக்காரு. அலாங்கிற அர்த்தத்துக்கு இந்த அர்த்தம் கூடும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப மகாசனு தாவீல்ங்கிற ஒரு தஃப்சீர்ல எழுதியிருக்கிறாங்க, லா யபூது அன் தகுன அலா, இந்த அலா என்கிற சொல்லு, மீது என்ற இந்த சொல்லு தஅலீலியத்தன் காரணத்தை சொல்வதற்காக இருப்பதும் கூடும். வல் மஅனா அப்படின்னா அர்த்தம் என்ன? மொத்த வசனத்துக்கு அர்த்தம் என்னவென்றால், லி எதுகுரு இஸ்மல்லாஹி வஹதஹு, அல்லாஹ்வின் பெயரை மட்டும் கூறுவதற்காக, ஃபீ தில்கல் ஐயாமி அந்த நாட்களிலே, பிஹம்திஹி வ ஷுக்ரிஹி வ தஸ்பீஹி அவனை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி புகழ்வது, அறுக்கும்போது பேர் சொல்றது இல்ல, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி புகழ்வது, ஒரு சுக்ரிஹி அவனுக்கு நன்றி செலுத்துவது, ஒரு தஸ்பீஹி அவனை தஸ்பீஹி செய்வது, அஜலிமா ரஸகஹும் மின் தில்கல் பூமி இந்த கால்நடைகளை அல்லாஹ் ரிஸ்க் அளித்ததற்காக அல்ஹம்து சொல்வது, சுப்ஹானல்லாஹ் சொல்வது, சுக்குர் செய்வது என்று இதுக்கு அர்த்தம். அல்லாஹ்வின் பெயரை கூறுவதற்கு அது அர்த்தம்னு சொல்றாங்க இந்த வசனத்துக்கு. ஏன்? இந்த கால்நடைகளை அவன் தான் நமக்கு தந்திருக்கிறான். ஒல் முத்தஃபல்லிலு அலைஹிம் பிஹா, அதை நமக்கு பெரிய அருக்குடையாக வழங்கி இருக்கிறான். உலவுஷா அவன் நினைத்திருந்தால் லஹலரஹ அலைஹிம், இந்த கால்நடைகளை மக்கள் பயன்படுத்த முடியாமல் அது மூர்க்கத்தனம் உள்ளதாக ஆக்கி இருந்திருப்பான். அப்படி இல்லாம நமக்கு இதை அருக்குடையா தந்திருக்கிறான்ல, அதுக்கு அல்லாஹ்வை புகழ்வது. எதுக்கு ஒரு இஸ்மல்லாஹ் அல்லாஹ்வின் பெயரை சொல்லி புகழ்வது எதுக்கு? இந்த கால்நடைகள் நம்ம எல்லாம் கைப்பற்ற முடியுமா? இதை நம்ம கைப்பற்றி தந்திருக்கிறானே, இல்லைன்னா இது சிங்கம் புலி மாதிரி ஒரு மொட்டுத்தனம் போன்றவைகளாக இந்த சாதுவானதை எல்லாம் படைச்சிருந்தானே என்ன ஆகும் என்றும் அர்த்தம் செய்யலாம். அல்லாஹ் இந்த கால்நடைகளை பாக்கியம் என்று பல வசனங்களில் சொல்லியும் காட்டுகிறான் அப்படின்னு அவர் எழுதுறார் மகாசனு தாவீல்ல. அப்ப இந்த வசனத்துக்கே இந்த அர்த்தத்தை அவர் செஞ்சிருக்கிறாரு. அவர் யாரு? அரபி மொழி அறியாத, உங்களை போன்ற அரபி இலக்கணம் படிக்காத மூடரா? அதுக்கு அடுத்து அஹ்காமுல் குர்ஆன் ஜஸ்ஸாஸ், அவர் ஒரு பெரிய அறிஞர் தான். அவர் என்ன செய்யறாரு? யஹ்தமிலு அன் யுரீத லிமா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம், லிமா ரஸக அலாமா ரஸக என்பதற்கு லிமா ரஸக என்று கருத்து கொள்வதும் கூடும். லிமானக்காக, ரிஸ்க் அளித்ததற்காக. எந்த மாதிரி கூடும் என்றால், லித்து கப்பீருல்லாஹ் அலாமா ஹதாக்கும், உங்களுக்கு நேர்வழியை காட்டியதன் மீது அல்லாஹ்வின் பெயரை சொல்லுதல் வாசகம் இருந்தாலும், நேர்வழி காட்டியதற்காக அல்லாஹ்வின் பெயரை, அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவதற்கு அர்த்தம் செய்யறோம் இல்லையா? அந்த வசனத்துக்கு அர்த்தம், அதாவது பக்கராவுல இருக்கு நான் சொல்லி 185 அந்த வசனத்தில் இதே மாதிரி இருக்கிற வாசகத்துக்கு அலாண்டு இருந்தா கூட லீண்டு அர்த்தம் செஞ்சீங்கல்ல, அப்படி இங்கேயும் செய்யலாமே, கூடுமேங்கிறார். அந்த அர்த்தத்தை மறுக்கல. இதுவும் கூடும்டா மொழியில உள்ளது, இதுவும் உண்டு அதுவும் உண்டு. அதனால 2 விதமா அர்த்தம் செஞ்சிருக்கிறாங்க. 3 தர்ஜுமாக்கள் பண்ணிருக்கிறாங்கன்னா கிராமருக்கு மாத்தமாக செஞ்சுட்டாங்க அவங்க எல்லாம் இல்ல, அவங்க கிராமர்ல உள்ளதுன்னு செஞ்சுட்டாங்க. நாம என்ன செய்யறோம்னா கிராமர்ல அது மட்டுமா இருக்கு, இன்னொன்று இருக்குதுல்ல. அப்ப 2ல் எது பொருத்தம்னு பார்த்து நாம செஞ்சிருக்கோம். இதான் டிஃபரெண்ட். அது அஹ்காமுல் குர்ஆன்ல அவர் சொல்றாரு. அதே மாதிரி தப்சீரில் முனீர்ங்கிற இதுல என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, எதுக்கு இஸ்மல்லாஹி அல்லாஹ்வின் பெயரை சொல்லுதல் என்றால், ஹம்துஹு புகழ்வது, ஷுக்ருஹு நன்றி செலுத்துறது, ஒ ஸனாஉ அலைஹி பி தக்பீரி ஒ தஸ்பீஹி அல்லாஹ் அக்பர் சுப்ஹானல்லாஹ்னு சொல்லி அவனை புகழ்வது, அலாமா ரஸகஹும் வஹில் இப்லு வல் பக்ர் வல் கனமு, ஆடு மாடு ஒட்டறதுனால தந்திருக்கிறானே அதற்காக வேண்டி அல்லாஹ்வை புகழ்ந்து போட்டு அர்த்தமும் கொள்ளலாம் என்று அவர் சொல்றார். அலா லித்தஅலீலி, அலா என்பது இதற்காக என்ற அர்த்தத்திற்கு இப்போது வரும், அந்த அர்த்தத்தில் வந்திருக்குங்கிறார். அப்ப அலா என்பதற்கு பொதுவாக அந்த அர்த்தம் இருக்குங்கிறதுக்கு குர்ஆன் வசனங்களை காட்டி முந்தைய மொழி வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த பர்டிகுலர் இந்த வசனத்திற்குமே அந்த அர்த்தத்தை என்ன செய்யறாங்க சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி ஷாராவிங்கிற தப்சீர்ல என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, எதுக்கு இஸ்மல்லாஹி அல்லாஹ்வின் பேரை சொல்றன்னு அர்த்தம் என்னன்னு கேட்டா, லி அன்னகுல் அமால் ஹஜ்ஜி மஸ்ஹூபத்துன் பி திக்ரில்லாஹி வ தல்பியத்திஹி
ஏன் அல்லாவின் பெயரை கூறுவதற்காக வழங்கியதற்காக அல்லாவின் பெயரை கூறுறோம்னு கேட்டா, ஹஜ்ஜுடைய எல்லா அமல்களுமே அல்லாவுடைய திக்ரு, அல்லாவுடைய தல்பியா அதில் அடங்கி இருக்கிறது. எந்த ஒரு காரியத்தை சொன்னாலும் ஹுமாமின் அமலின் அத்திகள் ஹாஜி எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் இல்லாவ லப்பைக் அல்லாஹும லப்பைக்கு தான் சொல்லி கொண்டிருக்கிறார். ஜம்ரத்துல் அகபாவில் கல் எறிகிற வரைக்கும் அவர் சொல்லுவாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாவின் பேரை கூறுவதற்கு வருவார்கள்னா அந்த நாட்களில் அறியப்பட்ட அந்த நாட்கள்ல ஹஜ்ஜிக்குன்னு உள்ள நாட்கள்ல வெட்டி பொழுத போக்காம அல்லாவை போற்றி புகழ்ந்து நீங்க அதுக்கு ஹஜ்ஜிக்கு வாங்க, குர்பானி கொடுப்பதற்கு வாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஏன் ஹஜ்ஜில குர்பானி கிடையாது? அதை பேசிக்க வச்சுக்கிறோங்க. ஹஜ்ஜில குர்பானி அவசியம் இல்லை, இது அவர் சொல்றாரு. அதே மாதிரி இதை சொல்லி காட்டுறாரு. இன்னும் சொல்ல போனால், இவர்களுக்கு கால்நடைகளை நம்ம வசப்படுத்தி கொடுத்திருக்கிறோம், அதை பார்க்கவில்லையா? அதை நம்ம இவங்களுக்கு அதை செய்ய முடியுமா? நாம் செய்யாவிட்டால் இவர்களை பயன்படுத்தி இருக்க முடியுமா அப்படின்னு யாசின்ல கேட்கிறான்ல. அவளம் இரவு அண்ணா கலக்கனாலகும் மிம்மா அமிலு தைதீனா அண்ணா ஆமன் பகும்லகா மாலிக்கும் அதெல்லாம் ஏறி போறீங்க, ஒரு உறுப்பு கீழே விழுந்துருவீங்க. அந்த சைஸ் என்ன, உங்க சைஸ் என்ன, ஆனா அது அடங்கி போகுதுல. இதுதான் பாக்கியம், இதுக்குதான் நன்றி. ரிஸ்க் அளிப்பதற்காகனா அது முரட்டுத்தனத்தை காட்டினா உங்களுக்கு திங்க முடியாது. ஒரு காட்டுல வர காட்டு அருமை சிங்கத்தெல்லாம் காலி கொண்டு வரதை பாக்குறோம். அந்த மாதிரி இல்லாம உங்களுக்கு நாட்டில் உள்ளதெல்லாம் ஒரு அடங்கி போற மாதிரி ஆக்கி வச்சிருக்கிறதுக்கு நீ அருள் நன்றி செலுத்தத்தானே வேணும். அப்படின்லாம் காரணத்தை காட்டுறாரு அப்படிங்கறத அதை பார்க்கணும். இப்ப இந்த இந்த கேள்விகள்லாம் நம்ம செஞ்ச அர்த்தம் தவறுன்னு சொல்லி வாதம் பண்ணாங்க. 4 தடவை இந்த பதிலை திருப்பி திருப்பி போட்டு அவங்களுக்கு பதில் கொடுத்துட்டோம். மறுபடியும் தவறுங்கிறாங்க. தவறுன்னா என்ன செய்யணும்? என்னென்ன இலக்கண உதாரணங்கள் சாம்பிள்லாம் எடுத்து காட்டுறனோ ஒவ்வொன்றையும் சொல்லி இதெல்லாம் தப்பு, தவறான மேற்கோள் அப்படின்னு நீ சொல்லணுமா இல்லையா? நான் இந்த அர்த்தம் செய்யலாம் என்பதற்கு அவ்வளோ ஆதாரத்தை கொண்டாந்து காட்டியிருக்கிறேன். அறிஞர்களுடைய குற்றம் காட்டியிருக்கிறேன். வேறு வேறு வசனங்களுடைய மேற்கோள்களை காட்டியிருக்கிறேன். இதை பல வருடங்களாக காட்டிக்கிட்டு இருக்கிறோம். என்ன செய்வாங்க? இதெல்லாம் இந்த கால் விட்டுட்டு இலக்கணப்படி இந்த அர்த்தம் வராதுன்னு ஒரு வரையில் மறா சொல்லுவாங்க. அடுத்த வருஷம் சொல்லுவாங்க. அடுத்த வருஷம் போடும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இலக்கணப்படி இந்த அர்த்தம் தப்புண்டு ஒரு வரி. என்ன தப்புன்னு நீ சொன்னீங்கள, நான் தப்பு இல்லைன்னு விளக்கம் கொடுத்தேன்ல, அந்த விளக்கத்துக்கு நீ விளக்கம் கொடுக்கணும். இதுவரையும் கொடுக்க காணாம எத்தனை பேரை விட்டு எத்தனை மறு போட்டீங்க, அதையும் அதில் அந்த விளக்கத்தில் சொல்லி காட்டுறேன், பழைய விளக்கத்திலே. இதுக்கு பதிலாக சொல்லுங்கப்பான்னு சொல்லி. அதனால இலக்கணப்படி பார்த்தாலும் நம்ம அர்த்தம் தான் சரி. 2வது, கால்நடைகளை வழங்கியதற்காக ரிஸ்க்காக வழங்குறது ஹதியை வழங்கினாங்கன்னு சொன்னால் அழகாக உங்களுக்கு சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் புரிஞ்சுக்கிறோம். ஒரு பேச்சுக்கு இவங்க சொல்வது அந்த அறுத்து பலியிடுதலை தான் குறிக்குதுன்னு சொன்னால் அது ஹதியைத்தான் குறிக்கும். இவங்க சொல்றதுக்கு அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அறுத்தல் என்று அர்த்தத்தை ஒரு பேச்சுக்கு வைத்து கொண்டாலும் உங்களுக்கு 4 நாள் குர்பானி நிலைநாட்ட முடியாது. ஏன்னு கேட்டால் ஹதி வேற, குர்பானி வேற, உல்ஹியா வேற. அப்போ நான் அந்த கால்நடைகள் மீது ஹதி கொடுப்பதற்காக வேண்டி அல்லாவுடைய பேரை சொல்லுவாங்க. இப்போ என்ன அர்த்தம்னு வச்சுக்கிடுவோம். உங்கள் அர்த்தத்தை வச்சாலும் நான் இதான் சரியான அர்த்தம்னு எடுக்கிறேன். அதிகமான அறிஞர்கள் சொல்கிறாங்க அதுக்கு தக்க காரணம் இருக்கிறது. ஏன்னா அப்படி எடுத்தீங்கன்னா அந்த ஹஜ்ஜிக்கு குர்பானி கடமைன்னு வந்துடும். அதனால தான் எல்லாருமே இந்த அர்த்தம் கொடுக்கல. சரி, உங்கள் அர்த்தப்படியே நம்ம வைத்துக்கொள்வோம். என்ன அர்த்தம்? அல்லாஹ் கால்நடைகளை ரிஸ்க்காக வழங்கியதற்காக அந்த பிராணிகள் மீது அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அறுக்குதல், உங்கள் கருத்துப்படி அறுத்து பலியிடுதல் அப்படின்னு அர்த்தம் வச்சாங்க. அது என்ன அறுத்து பலியிடுதல்? உல்ஹியாவா ஹதியா? ஹதி தானே இருக்கு, உல்ஹியா கிடையாது அந்த இதுக்கு ஹஜ்ஜிக்கு. அப்போ ஹதி வறுமையானால் ஹதிக்கு சொன்னதை வைத்து நீங்கள் எப்படி குர்பானை கொண்டு வருவீங்க? அதை அந்த ஹதிக்கு தான் குறிப்பிட்ட நாள் கிடையாது. இல்ல, அதுல பெரிய குழப்பத்துல தான் அவங்க இருக்கிறாங்க. அறுத்து பலியிடுதல் குர்பானின்னு சொல்லி சொல்றாங்கல்ல. அவர் பேசும்போதே ஒரு 2 வசனத்தை உதாரணம் காட்டுறாரு. 4வது அத்தியாயத்தினுடைய 5வது வசனம், இந்த வேட்டை நாயை அனுப்பும் போது அல்லாஹ்வுடைய பேரை கூறுதல்னு சொல்லி சொன்னா, அப்ப அதையும் அறுத்து பலியிடுதல்னு சொல்லி சொல்லுவாரா? இல்ல அதையும் அறுத்து பலியிடுதல்ங்கிறாரு, அதை குர்பானின்னு சொல்லி சொல்லுவாரா? அதே மாதிரி 6வது அத்தியாயம் 118வது வசனத்தையும் சொல்லும் போது அல்லாஹ்வுடைய பேரை கூறுதல்னு சொல்லி சொன்னா அதையும் அறுத்து பலியிடுதல்ங்கிறாரு. அறுக்குதல் மட்டும் தான் இருக்குது. அப்ப பெரிய குழப்பத்துல அவங்க இருக்கிறாங்க. குழப்பத்துல இதுல எப்படி நம்ம நம்மளுடைய குட்வில் போயிருமேங்கிறதுக்காக என்னென்னத்தையாவது அவங்களே முரண்பட்டு சொல்லக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப அதையும் குர்பானின்னு சொல்லணும்ல. 4வது அத்தியாயத்துல 5வது வசனத்தை சொல்லும் போது அப்ப அதையும் குர்பானின்னு சொல்லுங்க. 6வது அத்தியாயத்தினுடைய 118வது வசனத்துல அதையும் குர்பானி சம்பந்தமா தான் பேசுதுன்னு சொல்லணும்ல. அதை சொல்ல மாட்டாங்க. அப்ப மிகப்பெரிய குழப்பத்துல தான் அவங்க இருக்கிறாங்க. தெளிவா படிக்கிறேன். என்னன்னு கேட்டா அந்த வசனம்
அறுத்து பலியிடுதலை குறிக்கலைங்கிறது நிறுவிட்டோம். ஒரு பேச்சுக்கு அறுத்து பலியிடுதலை தான் குறிக்குது என்றால் ஹஜ்ஜில் உள்ள அறுத்து பலியிடுதல் என்ன? அது ஹதி. ஹதி என்பது அதுக்கு நாள் கிடையாது. ஹதி என்பது பல வகை இருக்கிறது. ஹதிக்கு 4 நாளில் கொடுக்கணுங்கிற சட்டம்லாம் கிடையாது. இன்றைக்கி அனுப்பிவிட்டா கூட இன்றைக்கி யாராவது ஹஜ்ஜிக்கு போகிறாங்கன்னா அவர்கிட்ட நான் அனுப்பிவிட்டேன்னா இன்றைக்கி போய் ஒரு ஹதி கொடுப்பாரு, எப்போ வேணாலும் கொடுக்கலாங்கிற ஒரு விஷயம் அது. அதனால குர்பானி என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரு நாள் தான் கொடுத்துருக்கிறார்கள், ஒரு நாள் தான் கொடுக்க சொல்லியிருக்கிறார்கள். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. சரி, இப்போ நீங்கள் ஒரு நாள்னு சொல்றீங்க. ஆனால் இவர் பேசும்போது இவர் அப்துல் நாசர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், இப்ராஹிம் நபியினுடைய ஷரியத்தில் அறுத்து பலியிடுதல் என்றால் அது பல நாட்கள் தான் அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி பல நாட்கள் தானா? அதுக்கு அந்த ஐயாமும் மாலுமாத் அப்படிங்கிற அந்த விஷயத்த கொண்டு சேர்க்கிறார். அந்த பல நாட்கள் தான் அப்படிங்கிறதுக்கு நான் ஏராளமான ஆதாரங்களை போடுவேங்கிறாரு. ஆனால் போடலை. சரி, ஆனால் அப்படி சொல்றாப்புல. அதாவது இப்ராஹிம் நபியுடைய ஷரியத் என்பது அந்த ஒரு நாள் ஒரு மகனை அறுத்து பலியிட போய் ஒரு பலிப்பிராணி எல்லாம் கொடுத்தான்ல, அது யாருடைய ஷரியத்து? அது இப்ராஹிம் நபி ஷரியத் தான். அப்போ இதை ஹதின்னு ஒன்றை எல்லாம் உண்டாக்கி வச்சிருக்கிறான்ல, அது என்னது? அதுவும் இப்ராஹிம் நபியுடைய ஷரியத் தான். இப்ராஹிம் நபி 2 விதமான வழிகாட்டுதலை தந்து, ரெண்டையும் தான் நாங்கள் ஒத்துக்கிட்டு தானே இருக்கிறோம். 2 இப்ராஹிம் நபி ஷரியத்து தான். ஒரே ஒரு நாள் குர்பானி கொடுப்பதும் இப்ராஹிம் நபி ஷரியத்து தான். ஹஜ்ஜிக்கு போகிறவங்க ஹதி கொடுப்பதும் இப்ராஹிம் நபியுடைய ஷரியத்து தான். இப்ராஹிம் நபியுடைய ஷரியத்து தான். இது இருந்தால் அது இல்லைன்னு ஆகாது. இதுவும் தான் அதுவும் தான். அது ஹஜ்ஜிக்கு முந்தையே இருந்து வரக்கூடிய ஒரு வணக்கம். அதுவும் இப்ராஹிம் நபியுடைய ஷரியத்து தான். ஹஜ்ஜின்ற கணக்குள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் அதற்காகவும் அறுத்து பலியிடுதல் இருக்குல்ல, அந்த பலியிடுதலுக்கு குர்பானியில் வராது. அதுவும் இப்ராஹிம் நபியுடைய ஷரியத்து தான். இது இப்ராஹிம் நபி ஷரியத்தை இருக்கிறதுனால அது இப்ராஹிம் நபி ஷரியத்து இல்லைன்னு ஆயிடாது. அதில் 2 மெர்ஜ் ஆயிடாது. ஏன் மெர்ஜ் ஆயிடாதுன்னு கேட்டால், அது ஒரு நாள் தான் அறுத்தார்னு வரும்போது இது எவ்வளோ நாளைக்கு அறுக்கலான்னு வருகிறது. இது கண்டிப்பாக 2 ஒன்றாக முடியாது. அது வேறு தான், இது வேறு தான். இன்னும் சொல்ல போனால் அது ஒரு கேள்வியோடு கேட்பாங்க, அது வியாபத்துக்கு பண்ணிக்கிறோம். என்னன்னு கேட்டால், இப்ராஹிம் நபி ஒரு நாள் தானே குர்பானி கொடுத்தாருங்கிறீங்க, அதனால கொடுக்கணுங்கிறீங்க. இப்ராஹிம் நபி ஏதோ ஒரு பிராணி தானே கொடுத்துருப்பாரு, ஆடோ மாடோ ஒட்டகத்தானே கொடுத்துருப்பாரு, 3 கொடுக்கலாங்கிறீங்களா? அப்போ அது என்ன இப்ராஹிம் நபின்னு சொல்லி ஒரு கேள்வியை ஆய்வுல கேட்டிருந்தாங்க. 2வதா மறுப்பு சொல்லும்போது அதுலேயும் அந்த கேள்வியை கேட்டிருந்தாங்க. இல்லை, அதையும் நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம். என்ன சொல்லுங்க? அதாவது நீங்க குர்பானி இப்ராஹிம் நபி ஒரு நாள் மட்டும் தான் கொடுத்ததா சொல்றாங்க. அப்ப அவங்க ஏதாவது ஒரு பிராணியை தான் கொடுத்துருப்பாங்க. ஆனா இப்ப 3 பிராணி வர்றதுனால எப்படி அதை அக்செப்ட் பண்றது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்க தான் செய்யறாங்க. அதாவது இப்ராஹிம் நபி ஒரு நாள் தான் கொடுத்தாங்க, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஒரு நாள் தான் கொடுக்கணும்னு நம்ம சொல்றோம். அவங்க அதுக்கு கவுண்டரா என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இப்ராஹிம் நபி எதை கொடுத்தாங்கிற அந்த கேள்விக்கு போறாங்க. எதை கொடுத்தாங்கன்னா ஆடு மாடு ஒட்டகைகள் ஏதோ ஒன்று, எதுன்னு வச்சுக்கிறீங்க, எதோ ஒன்றாலும் வச்சுக்கிறீங்கிறாங்க. ஆடு மாடு ஒட்டகம் 3ஐயும் கொடுத்துருக்க மாட்டாங்கல்ல. அப்போ ஏதோ ஒன்று தான் அவங்க கொடுத்தது ஆடாக இருந்தால் குர்பானி எல்லாரும் ஆடு தானே கொடுக்கணும். அவங்க கொடுத்தது மாடாக இருந்தால் மாடு தானே கொடுக்கணும். அவங்க கொடுத்தது ஒட்டகமாக இருந்தால் ஒட்டகம் தானே கொடுக்கணுங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இது சரியான கேள்வி தான். ஆனால் எப்போ இது சரியான கேள்வி ஆகும் என்று கேட்டால், இந்த வேற 3இல் ஒன்றை கொடுக்கலாம்ங்கிற ஹதீஸ் இல்லாட்டி தான். இப்ராஹிம் நபி ஒன்று தான் கொடுத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆடு மாடு ஒட்டகம் 3களையும் கொடுக்கலாம் என்று நமக்கு வழிகாட்டி விட்டார்கள். அவர்கள் கொடுத்ததுக்கு ஆடை வச்சுக்கிறோம், ஆடை கொடுத்தால் வைத்து கொண்டாலும் மாடு ஒட்டகத்தையும் கொடுக்கலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டிய பிறகு அப்போ நமக்கு ரசூல்லாவுடைய சுன்னத்தையும் சேர்த்தா எடுத்துக்கணும். அதனால அது பிராணிகளை பற்றி பிரச்சனை இல்லை, இந்த 3க்குள்ள நீங்கள் கொடுத்துக்கலாம்ங்கிறது தான் வந்துடுது. அதே மாதிரி நீங்கள் என்ன எடுத்து காட்டணும்னு கேட்டால், பெருநாள் தினத்தை நகருடைய தினத்தை தான் அறுத்தார்கள்னு காட்டுறோம்ல, அதே மாதிரி நகருக்கு அடுத்த நாளும் அறுத்தார்கள். அதுக்கு சுற்றி உழைச்சிக்கிட்டு தான் கொண்டு வர்றீங்க, நேரடி ஆதாரம் உங்கள்கிட்ட இல்லை, வேற ஹதீக்குள்ளே தான் கொண்டாந்து நிப்பாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்படி ஒரு ஹதீஸ் எடுத்து காட்டிடுங்க. எப்படி நகருடைய நாளும் மறுக்கலாம், அதற்கு அடுத்த நாளும் மறுக்கலாம், அதற்கு அடுத்த நாளும் மறுக்கலாம், அதுக்கு அடுத்த நாளை காட்டிட்டீங்கன்னு சொன்னால் இந்த வாதம் நிற்க, இந்த வாதத்தை நாங்களும் ஏற்றுக்கிறோம். அப்படித்தான் எல்லா ஹதீஸும் போக்குண்டு ஆயிடுச்சு. அப்படியா சில ஹதீஸில் எடுத்து போட்டிங்க, ஒன்றும் போக்குண்டு ஆயிடுச்சு, ஒன்றுமே நிற்கலையே. அதனால இப்ராஹிம் நபி கொடுத்தது ஆடோ மாடோ ஒட்டகம் இதை ஒன்று தான். நாமே 3ஐயும் கொடுக்குறோம் என்றால் நாம கொடுக்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3இல் எதையும் கொடுக்கலாம் என்று சொல்லிவிட்டார்கள். அப்படி இதுக்கும் காட்டுங்க, அது நம்ம இத்தனை நாளையும் கொடுத்துக்குறோம். 30 நாளைக்கு கொடுக்கலாம்னு ஆதாரம் இருந்தாலும் காட்டுங்க, 30 நாளையும் கொடுப்போம்.
ஆதாரத்தின் அடிப்படையில் அது என்ன செய்யணும், நிறுவனம். அடுத்து என்னன்னு கேட்டால், அதாவது நகருடைய நாளை வச்சு கேட்குறாங்களா, இப்ராஹிம் நபி என்ன கொடுத்தாருங்கிறது ஒன்று கேட்குறாங்க. அதுக்கடுத்து நகருடைய நாளுங்கிறது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்கல்ல, அந்த ஹதீஸ்லேருந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், இது என்ன மாதம், புனிதமிக்க மாதம் இல்லையா, இது என்ன நாள், நகருடைய நாள் இல்லையான்னு 2 விஷயம் அதில் சேர்ந்து வருகிறது. அதை வச்சு என்ன செய்கிறாங்கன்னா, புனித மாதம் ஒன்றா நிறையவா, அது நாள் இருக்குது. அப்போ இது நகருடைய நாள் ஒன்று சொல்லிட்டாங்கன்னா இன்னும் 3 இருக்கலாம்ல. அப்படின்றத வைத்துக்கொண்டு புனித மாதத்தை துல்ஹஜ் மாசத்தை தான் புனிதம்ங்கிறாங்க அங்க. அப்படி சொல்லும் போதே இன்னும் 3 புனிதமான மாதங்களும் இருக்கின்றன. அதே மாதிரி நகருடைய நாள்னு சொன்னாங்கன்னா அன்னைக்கு தான் இருக்குன்னு அவசியம் இல்லை, அன்னைக்கு இருக்கலாம், இன்னும் 4 நாள் இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. இருக்கக்கூடாதான்றது மார்க்கத்திலேயே ஒரு ஆய்வு செய்கிற ஒரு லட்சணமா இருக்குதுன்றதுமா. இப்போ துல்ஹஜ் மாதம் புனித மாதம்ட்டாங்க, வேறு இடங்களில் 4 மாதம் புனிதம் ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லையா, சொல்லிட்டாங்கல்ல. அதே மாதிரி காட்டுங்க, நகருடைய நாள் இந்த ஹதீஸில் வந்திருக்கிறது, இன்னும் ஒரு 3 நாள் என்று அந்த ஹதீஸில் வந்திருக்குன்னு காட்டுங்க, காட்டினா சேர்த்துக்குவோம். நகருடைய நாள் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, எங்கே தேடி பார்த்தாலும் அது ஒன்று தான் நகருடைய நாளாக இருக்கிறது. புனித மாதம்னு சொல்கிறாங்க, இதே டாப்பிக்கு பேசக்கூடிய வேறு வேறு இதுலேயே 4 மாதத்தையும் சேர்த்து ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுறாங்க. அப்போ புனித மாதம் என்பது 4 என்பது வேறு வேறு இடங்களில் தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது. அறுக்கிற நாள் 1 என்பது எங்கே சொன்னாலும் அது ஒன்று தான் வருகிறது. எந்த ஒரு இடத்துலையும் அறுக்கிற நாள் 4 நாள் என்ன செய்யல வரவே இல்லை. அதனால இது நமக்கு அது எல்லாத்தையும் விட முக்கியமான என்னன்னு கேட்டால், இப்ராஹிம் நபி அவர்கள் குர்பானி கொடுத்தது ஹஜ்ஜிக்கு முன்னாடியே, பிந்தி தான் ஹஜ்ஜி கடமையாகுது, அதுதான் தொடருகிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு தரக்குனா அலைஹி ஃபில் ஆகிரின், பிந்தி வரும் சமுதாயத்தில் அதை விட்டு வைத்திருக்கிறோங்கிறான். அப்போ அந்த குர்பானி இப்ராஹிம் நபி அந்த கொடுத்த குர்பானி இன்னைக்கு வரைக்கும் இருக்குதுங்கிறான் அல்லாஹ். அது எப்படி இதுவாக ஆக முடியும், அது வேற இது வேற தானே. அப்போ இப்ராஹிம் நபி கொடுத்த அந்த குர்பானி அது நகருடைய அறுக்கிற நாள் என்று சொல்ல அதுக்கு பேர் வேறு வச்சுட்டாங்க. அதனால 4 நாள் குர்பானி என்பது அவங்க ஹதிக்கும் இதுக்குள்ள வித்தியாசத்தை விளங்காமல் உழப்பி கொண்டிருக்கிறார்களே தவிர, குர்பானி என்பது ஒரு நாள் மட்டும்தான் என்பதில் கடுகளவுக்கும் சந்தேகம் கிடையாது. அவ்வளோதானே. அவ்வளோதானே. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ என்னென்ன சந்தேகங்கள் இருந்துச்சோ மேலதிக தகவல்களையும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னு சொல்லி சொன்னால் விளக்கமாக சொல்லியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதோட இந்த நிகழ்ச்சி நம்ம நிறைவு செஞ்சிடறோம். வாரிதவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மேற்கொண்டு ஏதாவது வீடியோக்கள் போட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் நம்ம இன்ஷா அல்லாஹ் அதற்கு நம்ம என்ன பண்ணுவோம், பதிலளிப்போம். புதிய வாதங்களாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கு உண்டான பதிலை நம்ம அளிப்போம் என்று கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறோம். வாரிதவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.